பொல்லாத நாட்களிலே இருக்கிறோம் என்பதை ಅನೇಕ செய்திகள் நமக்கு சொல்லும். ನಾವು ಕೆಟ್ಟ ದಿನಗಳಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ ಅನ್ನುವುದನ್ನ ಅನೇಕ ಸುದ್ದಿಗಳು ನಮಗೆ ತಿಳಿಸುತ್ತವೆ. ಸ್ಪೇನ್ ನಾಟಿலே ಸ್ಪೈನ್ ದೇಶದಲ್ಲಿ ವಿಭಚಾರ ವಿಡುದಿಗಳಿலே ವಿಭಚಾರಿகளை வைக்காதபடிக்கு ವ್ಯಭಿಚಾರದ ಆ ಒಂದು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ವ್ಯಭಿಚಾರಿಗಳನ್ನ ಹಿಡದೆ விபச்சாரம் செய்யக்கூடிய ரோபோட்ஸை வைத்திருக்கிறார்கள். ವ್ಯಭಿಚಾರವನ್ನ ಮಾಡುವಂತ ರೋಬೋಟ್ಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர்கள் சொல்லுகிறார்கள் இதனால் உங்களுக்கு வியாதி வரப்போகிறதில்லை. ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ ಇದರಿಂದ ನಿಮಗೆ ರೋಗ ಬರುವುದಿಲ್ಲ. இதை திறந்த வெளியிலே அவர்கள் நடத்துகிறார்கள். ಇದನ್ನ ತೆರೆದ ಮೈದಾನದಲ್ಲಿ ಇದನ್ನ ನಡೆಸುತ್ತಾರೆ. மனிதன் மனிதாபிமானத்தையும் இழந்து யந்திரங்களோடு கூட அவன் இன்பம் ಅನುಭವಿக்க ಆರಂಭಿತು விட்ட ஒரு பொல்லாத ಕಾಲಂ. ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಸ್ವಾಭಿಮಾನವನ್ನ ಕಳೆದುಕೊಂಡವನಾಗಿ ಯಂತ್ರಗಳೊಂದಿಗೆ ಒಂದು ವ್ಯಭಿಚಾರವನ್ನ ಮಾಡುವಂತ ಕಾಲಕ್ಕೆ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. முதலாவது மனிதன் தன்னை விட்டு மற்றவர்களோடு கூட அவன் விபச்சாரம் செய்ய ஆரம்பித்தான். ಮೊದಲನೆಯ ಮನುಷ್ಯ ತನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಇತರರೊಂದಿಗೆ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ. பின்னதாக ஓரின சேர்க்கை வந்தது. ನಂತರ ಸಲಿಂಗ ಕಾಮ ಬಂದಿತು. அதற்கு பின்பதாக விபச்சாரங்களிலே சிறு குழந்தைகளை உபயோகப்படுத்தினார்கள். ಅದರ ನಂತರ ವ್ಯಭಿಚಾರದಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದರು. அதற்கு பிறகு மிருகத்தோடு கூட அவன் சேர ஆரம்பித்தான். ಅದರ ನಂತರ ಮೃಗಗಳೊಂದಿಗೆ ಸೇರಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ. அதிலையும் திருப்தி கொள்ளாத மனிதன் இன்றைக்கு யந்திரத்தோடு கூட விபச்சாரம் செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு பொல்லாத நாட்களிலே நீங்களும் நானும் இருக்கிறோம். ಅದಕ್ಕೂ ಮೀರಿ ಈ ದಿನದಲ್ಲಿ ಯಂತ್ರಗಳೊಟ್ಟಿಗೆ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಂತಹ ದಿನದಲ್ಲಿ ನಾನು ನೀವು ಇದ್ದೇವೆ. ஒருவேளை வரும் நாட்களில் அவைகளை குறித்த சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச முடியும். ಒಂದು ವೇಳೆ ಬರೋ ದಿನಗಳಲ್ಲಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳಲಿದ್ದೇನೆ. அந்த செய்தி என்னை உடைத்தது. ಆ ಸುದ್ದಿ ನನ್ನನ್ನು ಒಡೆಯಿತು. ஆண்டவரே நீர் உம்முடைய சாயலினாலே உண்டாக்கின மனிதனுக்கு என்ன நடந்து விட்டது? ದೇವರೇ ನಿನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ನಿರ್ಮಿಸಿದಂತ ನಿನ್ನ ಮನುಷ್ಯನಿಗೆ ಏನು ನಡೆಯಿತು? அருமையான தம்பி பெஸ்லி பாடினது போல பரிசுத்தர் 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 என்று போற்றி புகழ்கிறவர்கள் மத்தியிலே உம்மை போல வாழ வேண்டும் என்று நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி அறைகூவல் விடுகிற ஆண்டவருடைய சாயலிலே உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு என்ன நேர்ந்து விட்டது? ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ವೆಸ್ಲಿ ಅಣ್ಣವರು ಹಾಡಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೀನು ಪರಿಶುದ್ಧನು ನೀನು ಪರಿಶುದ್ಧನು ನೀನು ಪರಿಶುದ್ಧನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುವಂತ ದೇವರು ಪರಿಶುದ್ಧನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುವಂತ ದೇವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕಾದಂತ ಮನುಷ್ಯನಾದ ನನಗೆ ನಿಮಗೆ ಇವತ್ತು ಎಂಥ ಸಂಭವ ಬರ್ತಾ ಇದೆ? மனிதனுடைய அறிவு பெருகினதினால் ಮನುಷ್ಯನ ತಿಳುವಳಿಕೆ ಹೆಚ್ಚಿದ್ದರಿಂದ வேதம் அங்கும் இங்கும் ஓடுவார்கள் என்று சொல்கிறது. ಸತ್ಯವೇದ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಅಲದಾಡುತ್ತಾರೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. மனிதனுடைய அறிவு பெருக்கம் அவனை இவ்வளவு ஆதாள பாதாளத்துக்கு தள்ளிவிட்டதை நான் வேதத்திலையும் பார்க்கிறேன், இங்கேயும் பார்க்கிறேன். ಮನುಷ್ಯನ ಆ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆಯು ಆತನ ಅತಳ ಪಾತಾಳಕ್ಕೆ ತಳ್ಳಿದ್ದನ್ನ ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಇಲ್ಲಿಯೂ ನೋಡುತ್ತೇವೆ. ஆகையினாலே இயேசுவை போல வாழுகிற ஒரு கூட்டம் எழும்பித்தான் ஆக வேண்டும். ಆದ್ದರಿಂದ ಯೇಸುವಿನ ಹಾಗೆ ಜೀವಿಸುವ ಒಂದು ಗುಂಪು ಎದ್ದೇ ತೀರಬೇಕು. இந்த பாடலை நான் எழுதின ஒரு பெரிய நோக்கம், ಈ ಹಾಡನ್ನ ಬರೆದ ದೊಡ್ಡ ಉದ್ದೇಶ, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. ಶಿಷ್ಯನೆಂಬುವನು ಗುರುವಿನ ಹಾಗೆ ತನಗೋಸ್ಕರವಾಗಿ ಜೀವಿಸದೆ ತನ್ನನ್ನೇ ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஆகையினாலே சிலுவை சுமந்து அவருக்கு பின் செல்கிற ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு தேவை. ಆದ್ದರಿಂದ ಸಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತು ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದಕ್ಕೆ ಒಂದು ಗುಂಪು ಬೇಕು. அந்த நேரத்திலே உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை குற்றப்படுத்தலாம். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಂಧು ಬಳಗದವರು ನಿಮ್ಮನ್ನ ದೂರಬಹುದು. ஏராளமான சொல்லால் எரிந்து உங்களை காயப்படுத்தலாம். ಏರಳವಾದ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನ ಗಾಯಪಡಿಸಬಹುದು. உங்களை புரிந்து கொள்ள முடியாத உங்களுக்கு பகைஞர்கள் உங்கள் ಮೇಲೆ பழி சொல்லலாம். ನಿಮ್ಮನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳದ ವೈರಿಗಳು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದೂರು ಹೊರಿಸಬಹುದು. ஆனால் அவருக்காக அனைத்தையும் இழந்தாலும், ಆದರೆ ಅದಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಕಳೆದುಕೊಂಡರು அதை மகிமை என்று எண்ணுகிற ஒரு கூட்டம் எழும்பியாக வேண்டும். ಅದನ್ನ ಮಹಿಮೆಯಾಗಿ ಎಣಿಸುವ ಒಂದು ಗುಂಪು ಎದ್ದೇಳಬೇಕು. ஒரு உண்மையான எழுப்புதல் அது நடக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். ಒಂದು ನಿಜವಾದ ಉಜ್ಜೀವನ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನಂಬಿದ್ದೇನೆ. எழுப்புதலின் சரித்திரங்களை திருப்பி படிக்கும் போதெல்லாம், ಉಜ್ಜೀವನ ಚರಿತ್ರೆಗಳನ್ನು ತಿರುಗಿಸಿ ಓದುವಾಗಲೆಲ್ಲ அது ஆங்காங்கே நடந்திருக்கிறதை அறிந்திருக்கிறேன். ಅದು ಅಲ್ಲಲ್ಲೇ ನಡೆದಿರುವುದನ್ನು ಅರಿತಿದ್ದೇನೆ.
அப்படிப்பட்ட ஒரு அலையை தேவன் அனுப்புவார் என்கிற விசுவாசத்தோடு கூட ಅಂತಹ ಒಂದು ಅಲೆಯನ್ನ ದೇವರು ಕಳಿಸುತ್ತಾರೆಂಬ ನಂಬಿಕೆಯೊಟ್ಟಿಗೆ அதற்கு உபகரணங்களாக நீங்கள் மாறி போக வேண்டும் என்பதற்காக ಅದಕ್ಕೆ ಉಪಕರಣಗಳಾಗಿ ನೀವು ಬದಲಾಗಬೇಕೆನ್ನುವುದಕ್ಕಾಗಿ இந்த பாடலை நான் எழுதினேன். ಈ ಹಾಡನ್ನ ನಾನು ಬರೆದೆ. தெரிந்தவர்கள் என்னோடு கூட பாடுங்கள். ತಿಳಿದವರು ನನ್ನ ಸಂಗಡ ಹಾಡಿರಿ. அர்த்தத்தை உணர்ந்து பாடுங்கள். ಅರ್ಥವನ್ನ ಗ್ರಹಿಸಿ ಹಾಡಿರಿ. முழுவதுமாக அந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து பாடுங்கள். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ವಾಕ್ಯಗಳಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಹಾಡಿರಿ. தேவன் நம்மோடு கூட கிரியை செய்வாராக. ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಿ. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதினமும், பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதினமும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya 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 ஹalleluya. கடைசி கவியை கொஞ்சம் எழுந்து நின்று பாடலாமா ஒரு அர்ப்பணத்தோடு கூட ஆண்டவரே? ಕಡೆ ಚರಣವನ್ನ ಸ್ವಲ್ಪ ಎದ್ದು ನಿಂತು ಅರ್ಪಣಿಸೊಟ್ಟಿಗೆ ಹಾಡೋಣ ದೇವರೇ. இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ நான் சோர்ந்து போவதற்கு வரவில்லை. ನಾನು ಸೋತು ಹೋಗಲು ಬರಲಿಲ್ಲ. என்னுடைய போராட்டத்தினுடைய எண்ணங்கள் அதிகப்படுவதற்கு நான் ನನ್ನ வந்திருக்கிறேன். ಹೋರಾಟದ ಯೋಚನೆಗಳು ಅಧಿಕಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ. அதற்கு எனக்கு பலன் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவதற்கு. ಅದಕ್ಕೆ ನನಗೆ ಬರುವ ಬಲ ಉನ್ನತದಿಂದ ಬರುವ ಬಲದಲ್ಲಿ ಒಂದು இரண்டு சீஷர்களுக்கு சொன்னீரே, ನಿನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಹೇಳಿದಿರಲ್ಲ, என் பிதா உலகத்தில் அனுப்பினது போல உங்களையும் உலகத்தில் அனுப்புகிறேன். ನನ್ನ ತಂದೆಯ ಲೋಕದಲ್ಲಿ ಕಳಿಸಿದ ಪ್ರಕಾರ ನಿಮ್ಮನ್ನು ಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸುತ್ತೇನೆ. பொல்லாத உலகம் என்னைய சிலுவையில் அறையலாம். ಈ ಕೆಟ್ಟ ಲೋಕ ನನ್ನನ್ನು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಬಹುದು. இந்த பொல்லாத உலகம் என் முகத்திலே காரி துப்பலாம். ಈ ಕೆಟ್ಟ ಲೋಕ ನಮ್ಮ ಮೇಲೆ ಉಗುಳಬಹುದು. இந்த பொல்லாத உலகம் என் முதுகை கிழிக்கலாம். ಈ ಕೆಟ್ಟ ಲೋಕ ನನ್ನ ಬೆನ್ನನ್ನು ಕಿತ್ತು ಹಾಕಬಹುದು. இந்த பொல்லாத உலகம் என் தலையில முள்முடியை சூட்டலாம். ಈ ಕೆಟ್ಟ ಲೋಕ ನನ್ನ ತಲೆಗೆ ಮುಳ್ಳಿನ ಕಿರೀಟ ಹಾಕಬಹುದು. நான் தேவகுமாரன் என்று அறிந்திருந்தாலும், ನಾನು ದೇವ ಮಗನೆಂದು ತಿಳಿದಿದ್ದರು, நான் அவர்களுக்கு அற்புதங்களை செய்திருந்தாலும், ನಾನು ಅವರಿಗೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು நான் ಮಾಡಿದ್ದರು, அவருடைய பசியை ஆற்றியிருந்தாலும், ನಾನು ಅವರ ಹಸುವೆಯನ್ನು அவருடைய ತೀರಿಸಿದ್ದರು, கண்ணீரை துடைத்திருந்தாலும், ಅವರ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸಿದ್ದರು, இதுவரை செய்யக்கூடாத காரியங்களை செய்திருந்தாலும், ಇಲ್ಲಿಯ ತನಕ ಮಾಡದೇ ಇರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದರು இந்த ಸಹ உலகம் என்னை பகைக்கும், ಈ ಲೋಕ ನನ್ನನ್ನು ಹಾಗೆ என்னை ಮಾಡುತ್ತದೆ, அவமானப்படுத்தும், ನನ್ನನ್ನು ಅವಮಾನಪಡಿಸುತ್ತದೆ, என்னை அடிக்க கொண்டு போகிற ஆட்டை போல கொண்டு போகும். ನನ್ನನ್ನು ಒಡೆಯುವುದಕ್ಕೆ ಒತ್ತೊಯ್ಯುವ ಕುರಿಯ ಮರಿಯ ಹಾಗೆ ಒತ್ತೊಯ್ಯುತ್ತದೆ. அதே உலகத்திற்கு தான் உன்னையும் நான் அனுப்புகிறேன். ಅದೇ ಲೋಕಕ್ಕೆ ನಿನ್ನನ್ನು ಕಳಿಸುತ್ತೇನೆ. என் பிதா அனுப்பினது போல உன்னை அனுப்புகிறேன். ನನ್ನ ತಂದೆ ಕಳಿಸಿದ ಹಾಗೆ ನಿನ್ನನ್ನು ஆனால் ஒன்று ಕಳಿಸುತ್ತೇನೆ. நடக்கும். ಆದರೆ ಒಂದು ನಡೆಯುತ್ತದೆ. உன்னதத்திலிருந்து வரும் பலன் உன்னை தாங்கும் போது, ಮೇಲನ ಲೋಕದ ಶಕ್ತಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುವಾಗ, உன்னதத்திலிருந்து வரும் பலன் உன்னை தாங்கும் போது, ಮೇಲನ ಲೋಕದ ಶಕ್ತಿ ನಿಮ್ಮನ್ನು நீ ಹತ್ತುಕೊಳ್ಳುವಾಗ சாதாரணமாக வாழ மாட்டாய். ನೀನು ಸಾಧಾರಣವಾಗಿ நீ ಜೀವಿಸುವುದಿಲ್ಲ. எதையும் மேற்கொள்வதற்கும், ಎಲ್ಲವನ್ನ ಜಯಿಸುವುದಕ್ಕೆ, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை உடையவராக, ಲೋಕವನ್ನ ಜಯಿಸುವ ಜಯವನ್ನು ಹೊಂದಿದವರಾಗಿ அந்த பலன் போதுமானதா இருக்கும். ಆ ಫಲವು ನಿನಗೆ ಸಾಕಾಗುತ್ತದೆ. அந்த பலத்தை உடையவர்களாக, ಆ ಬಲವನ್ನ ಹೊಂದಿದವರಾಗಿ, இந்த உலகத்தை குப்பை என்று எண்ணுகிறவர்களாக, ಈ ಲೋಕವನ್ನ ಕಸವೆಂದು ಎಣಿಸುವವರಾಗಿ, என்னுடைய கண்களை உயரை மாத்திரம் வைப்பேன். ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನ ಮೇಲಕ್ಕೆ ಮಾತ್ರ ಇಡುತ್ತೇನೆ. ஆண்டவர் கீழே இருந்து கேலி பண்ணப்படுகிறார். ದೇವರು ಕೆಳಗಡೆಯಿಂದ ಕೇಳಿಸುತ್ತಾರೆ. அவருடைய சிலுவையை சுற்றி இருக்கிறவர்களை ஏளனமாக சொல்லுகிறார். ಸಿಲುಬೆಯ ಸುತ್ತಲೂ ಇರುವಂತವರು ಅವರನ್ನ ಕೇವಲಾಗಿ ಎಣಿಸುತ್ತಾರೆ. அவருடைய கண்களோ பிதாவே என்று இருக்கிறது. ಆದರೆ ಅವರ ಕಣ್ಣುಗಳು ತಂದೆಯೇ ಎಂಬುದಾಗಿ என் கண்கள் எப்பொழுதும் விண்ணை நோக்கி தான் இருக்கும். ನನ್ನ ಕಣ್ಣು ಯಾವಾಗಲೂ ಪರಲೋಕವನ್ನು ನೋಡಿ ಇರುತ್ತದೆ. எல்லா சூழ்நிலையிலும் என் கண்கள் விண்ணை நோக்கி தான் இருக்கும். ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಕಣ್ಣು ಪರಲೋಕವನ್ನು ನೋಡುತ್ತಿರುತ್ತದೆ. விண்ணின் வார்த்தைக்கு நான் என்னை தருகிறேன் ஆண்டவரே. ಪರಲೋಕದ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ತರುತ್ತೇನೆ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். ಆ ಪರಲೋಕದ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. நீர் என்னையும் உண்மையுள்ளவன் என்று அழைக்க வேண்டும். ನೀನು ನನ್ನನ್ನು ನಂಬಿಕಸ್ತನೆಂದು ಕರೆಯಬೇಕು. அந்த காரியத்தோடு கூட இந்த கடைசி கவியனோடு கூட சேர்ந்து பாடலாம். ಆ ಕಾರ್ಯದೊಟ್ಟಿಗೆ ಕಡೆ ಚರಣವನ್ನು ನನ್ನ ಸಂಗಡ ಸೇರಿ ಹಾಡೋಣವಾ. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி ಎರಡು ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆ சொல்லுவோம். ಹೇಳೋಣ. இதை செய்வதற்கு இயேசு என்னை தாங்குவார். ನನ್ನ ಯೇಸು ನನ್ನನ್ನು ಹಾದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹalleluya 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 ஹalleluya. இன்னொரு முறையாக ஹalleluya. Oh God, hallelujah hallelujah hallelujah.
தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹalleluya 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 ஹalleluya. உரத்த சத்தத்தோடு அவருக்கு கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் தாங்குகிறதற்கும் ஏந்துவதற்கும் வல்லாண்டவர் ஆண்டவரே. ಜೋರಾಗಿ ಶಬ್ದವಾಗಿ ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ನೀನು ಹೊರುವುದಕ್ಕೆ ಸಹಿಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾದ ಕರ್ತನು ದೇವರೇ. ஆண்டவருடைய ராஜ்யத்தின் அடுத்த காரியங்களை குறித்து தெளிவாக சில காரியங்களை பேசுவதற்கு தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார். ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸಂಬಂಧವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕರ್ತನು ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. இன்றைய நாட்களிலே நம்மிடத்தில் இருக்கிற வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள், ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿರುವ ಸತ್ಯವೇದವನ್ನು ಸರಿಯಾಗಿ ತಿಳಿಯದವರು, நம்முடைய விசுவாசத்தை அறியாதவர்கள், ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನ ತಿಳಿಯದವರು, நம்முடைய காரியங்களை குறித்து தெளிவில்லாதவர்கள், ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ಸ್ಪಷ್ಟತೆ ಇಲ್ಲದವರು, ஏன் சில கிறிஸ்தவர்கள் கூட ಯಾಕೆ ಕೆಲವು ಕ್ರೈಸ್ತರು ಸಹ நாம் யார் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரியாமல் வாழ்கிற நாட்களிலே, ನಾನು ಯಾರು ಯಾಕೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆಂಬುದಾಗಿ ತಿಳಿಯದೆ ಜೀವಿಸುವ ಕಾಲಗಳಲ್ಲಿ ஏதோ கிறிஸ்தவம் ஒரு மதம் என்பது போல பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ಏನೋ ಕ್ರೈಸ್ತತ್ವ ಒಂದು ಧರ್ಮವೆಂಬುದಾಗಿ ಮಾತನಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾರೆ. சில ஆண்டுகளில் உங்களை எல்லாம் விரட்டி விடுவோம் என்று சொல்லுகிற பயமுறுத்தல்களை வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் நாம் கேட்க ஆரம்பித்திருக்கிறோம். ಕೆಲವು ದಿನಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನ ಗದರಿಸಿ ಓಡಿಸುತ್ತೇವೆಂಬಂತ ಮಾತುಗಳನ್ನ ದಕ್ಷಿಣ ಭಾರತದಲ್ಲಿ ಉತ್ತರ ಭಾರತದಲ್ಲಿ ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. என்னுடைய செய்தியையும் உங்கள் கையில் இருக்கிற செய்தியையும் அவர்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்கிறபடினால், ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿರುವ ಈ ಸಂದೇಶ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿರುವ ಸಂದೇಶವನ್ನ ಸರಿಯಾಗಿ ಅವರು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳದೇ ಇರುವುದರಿಂದ, இந்த செய்தியை நாம் சரியாக பிரதிபலிக்கவில்லை என்று நாம் சொல்கிறபடினாலே, ಈ ಸಂದೇಶವನ್ನ ಸರಿಯಾಗಿ ನಾವು ಪ್ರತಿಬಿಂಬಿಸಲಿಲ್ಲ ಅನ್ನುವುದಕ್ಕಾಗಿ அவர்களுக்குள்ளே தவறான எண்ணங்கள் உண்டாகி, ಅವರ ಒಳಗಡೆ ತಪ್ಪಾದ ಆಲೋಚನೆಗಳು ಉಂಟಾಗಿ, அதன் நிமித்தமாக அபத்தமானவைகளை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅಬದ್ಧವಾಗಿ ಮಾತನಾಡಲು அந்த ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾರೆ. சத்தம் நாளுக்கு நாள் அதிகமாக தொனிக்கிறதை நீங்களும் நானும் நீங்கள் இருக்கிற பகுதிகளிலேயும் மற்ற இடங்களிலேயும் கேட்க முடியும். ಅದರ ಶಬ್ದ ದಿನದಿಂದ ದಿನಕ್ಕೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾ ನೀವು ಇರುವಂತಹ ಸ್ಥಳಗಳಲ್ಲೂ ಬೇರೆಯವರು ಇರುವ ಮತ್ತು ಬೇರೆ ಸ್ಥಳಗಳಲ್ಲೂ ಕೇಳಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿದೆ. ஆகையினாலே தெளிவான காரியத்தை இந்த 3 நாட்களும் காண்பித்து கொடுத்து உங்களையும் உற்சாகப்படுத்தி வெளியிலே இருக்கிறவர்களுக்கும் இது தேவை என்பதை அறிந்தவனாக நான் பேச விரும்புகிறேன். ಆದ್ದರಿಂದ ಈ 3 ದಿವಸಗಳ ಕಾಲ ಇದನ್ನು ನಿಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿಸಿ, ನಿಮಗೂ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಹೊರಗಡೆ ಇರುವವರಿಗೂ ನಾನು ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳಿಸಲು ಬಯಸುತ್ತೇನೆ. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಡುವಾಗ, அவனுக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு பிரதிபலிக்கும் போது, ಅವನ ಒಳಗಡೆ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ಪ್ರತಿಬಿಂಬಿಸುವಾಗ, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தை குறித்த ஒரு தெளிவு அவனுக்கு உண்டாகும் போது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದಂತ ಕಾರ್ಯ ಆತನಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಪಷ್ಟತೆ ಉಂಟಾದಾಗ, அந்த மனுஷனுக்கு ஏற்படுகிறது என்ன என்பதை வேதம் அழகாக அடையாளம் காட்டி கொடுக்கிறது. ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಉಂಟಾಗುವುದು ಏನು ಎಂಬುದನ್ನ ಸತ್ಯವೇದ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಸೂಚಿಸುತ್ತದೆ. நான் வேதத்திலிருந்து சில வசனங்களை வேகமாக உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ನಾನು ಸತ್ಯವೇದದಿಂದ ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನ ಬೇಗ ತೋರಿಸಿಕೊಡಲು ಬಯಸುತ್ತೇನೆ. கொலோசியருக்கு எழுதின நிருபம் ಕೊಲೊಸ್ಸೆಯವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை நான் வாசிக்கலாம். 12ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 14ನೇ ವಾಕ್ಯದ ತನಕ ಓದುತ್ತೇನೆ. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு, ಬೆಳಕಿನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ದೇವ ಜನರ ಬಾಧ್ಯತೆಯಲ್ಲಿ நம்மை ಪಾಲುಗಾರರಾಗುವುದಕ್ಕೆ, தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும், ನಿಮ್ಮನ್ನ ಯೋಗ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡಿದ இருளின் அதிகாரத்தினின்று ಈ ಕತ್ತಲೆಯ ಅಂಧಕಾರದಿಂದ நம்மை விடுதலையாக்கி, ನಮ್ಮನ್ನ ಬಿಡಿಸಿ தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற ಪ್ರಿಯ ಕುಮಾರನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಸೇರಿಸಿದನು. பிதாவை சோஸ்தரிக்கிறேன். ಆ ತಂದೆಯನ್ನ ಸ್ತೋತ್ರಿಸುತ್ತೇನೆ. குமாரனாகிய அவருக்குள், ಆ ಕುಮಾರನಲ್ಲಿ அவருடைய இரத்தத்தினாலே ಆತನ ರಕ್ತದಿಂದ பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ಪಾಪ ಪರಿಹಾರವೆಂಬ ವಿಮೋಚನೆ ನಮಗೆ ಉಂಟಾಯಿತು. இந்த மைதானத்திலே கூடி வந்திருக்கிற அநேக விசுவாச பிள்ளைகள் இந்த வசனத்தை அறிந்திருக்கலாம். ಈ ಮೈದಾನದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿರುವ ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಈ ವಾಕ್ಯವನ್ನ ತಿಳಿದಿರಬಹುದು. ஆனா அந்த வாக்கியத்தில் இருக்கிற ஒரு தெளிவை உங்களுக்கு நான் இந்த நாட்களிலே காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ಆದರೆ ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವ ಸ್ಪಷ್ಟತೆಯನ್ನ ಇಂದು ನಿಮಗೆ ತೋರಿಸಿಕೊಡಲು ಬಯಸುತ್ತೇನೆ.
ಹೇಳುತ್ತೇನೆ. ஐயா, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, ಅಯ್ಯ ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸ್ವೀಕರಿಸುವಾಗ, அவருடைய இரத்தத்தினால் உண்டாகிற பாவ மன்னிப்பை நான் மீட்பாக பெற்றுக்கொள்ளும் போது, ಅವರ ರಕ್ತದಿಂದ ಉಂಟಾಗುವ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನ ವಿಮೋಚನೆಯಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗ, என்னை அறியாமலேயே ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಹಾಗೆ இருளின் அதிகாரத்தில் இருந்து ಅಂಧಕಾರದ ಅಧಿಕಾರದಿಂದ ஒளியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தவான்களோடு பங்கடைவதற்கு ஏற்ற விதமாக ಬೆಳಕಿನಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ಪರಿಶುದ್ಧರೊಂದಿಗೆ ಪಾಲುಗಾರರಾಗುವಂತೆ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறேன். ನನ್ನ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸುತ್ತೇನೆ. நம்புகிறவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ನಮ್ಮವರು ಮಾತ್ರ ಒಂದು ಅಲ್ಲೇಲೂಯಾ ಹೇಳೋಣವಾ? அப்பொழுது நான் என்னையா சுவிசேஷம் அறிவிக்கிறேன்? ಆಗ ನಾನು ಏನಯ್ಯ ಸುವಾರ್ತೆ ಸಾರುತ್ತೇನೆ? உலகம் எங்கிலும் சென்று நான் என்ன சுவிசேஷம் அறிவிக்கிறேன் ஐயா? ಲೋಕಕ್ಕೆಲ್ಲ ಹೋಗಿ ನಾನು ಏನು ಸುವಾರ್ತೆ ಸಾರುತ್ತೇನೆಯ್ಯ? இந்தியாவின் மூலை முடுக்குகளில் மாத்திரமல்ல, ಭಾರತದ ಮೂಲೆ ಮೂಲೆಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, உலகத்துல எல்லா மூலைகளிலும் தொனிக்க வேண்டிய ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். ಈ ಜಗತ್ತಿನ ಮೂಲೆಯಲ್ಲಿ ಧ್ವನಿಸಬೇಕಾದ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. ஐயா சகோதரனே, ಅಯ್ಯ ಸಹೋದರನೇ, சகோதரியே, ಸಹೋದರಿಯೇ, நீ இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிறாய். ನೀನು ಅಂಧಕಾರದ ಅಧಿಪತ್ಯದಲ್ಲಿದ್ದಿ. நீ இருளின் அதிகாரத்தில் இருக்கிறாய். ನೀನು ಅಂಧಕಾರದ ಅಧಿಕಾರದಲ್ಲಿದ್ದಿ. நீ சாத்தானுடைய அதிகாரத்திற்குள் வசித்துக் கொண்டிருக்கிறாய். ನೀನು ಸೈತಾನನ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ವಾಸಿಸುತ್ತಾ ಇದ್ದಿ. அதிலிருந்து தப்பி ಅದರಿಂದ ತಪ್ಪಿಸಿ என் அருமையான ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் வந்துவிடு என்று அழைக்கிறேன். ನನ್ನ ಪ್ರಿಯನಾದ ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ಬಿಡು ಎಂದು ಕರೆಯುತ್ತೇನೆ. ஆகையினால் தான் பவுலை ஆண்டவர் அழைத்த போது, ಆದ್ದರಿಂದ ಪೌಲನನ್ನ ದೇವರು ಕರೆದಾಗ ஆண்டவர் அவனை தெளிவாக அழைத்ததை அவன் சொல்லுகிறான். ದೇವರು ಅವನನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಕರೆದದ್ದನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. அகிரிப்பா என்கிற ராஜாவுக்கு முன்னதாக நின்று சொல்லுகிறான். ಅಗ್ರಿಪ್ಪ ಅರಸನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಹೇಳುತ್ತಾನೆ. எங்கே போனாலும் சொல்லுவான். ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ಹೇಳುತ್ತಾನೆ. அந்த நாட்களில் ரோம ராஜ்யம் என்பது பயங்கரமான ஒரு ராஜ்யம். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ರೋಮ್ ಸಾಮ್ರಾಜ್ಯ ಒಂದು ಭಯಂಕರವಾದ ರಾಜ್ಯವಾಗಿತ್ತು. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஐரோப்பாவுக்கு போனீங்கன்னா அந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய காரியங்களை பார்த்தால் பிரமித்து விடுவீர்கள். ಇಂದಕ್ಕೂ ಸಹ ನೀವು ಐರೋಪ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋದೇ ಆದರೆ ಆ ರೋಮಿನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ನಿಮಗೆ ಭ್ರಮೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அந்த ரோமர் அரசாங்கம், ಆ ರೋಮ್ ಸರ್ಕಾರ ஒரு பெரிய இரும்பு கரம் கொண்டு முழு உலகத்தையும் ஆண்டது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ಒಂದು ದೊಡ್ಡ ಕಬ್ಬಿಣದ ಕೋಲಿನಿಂದ ಇಡೀ ಜಗತ್ತನ್ನು ಆಡಳಿತ ಮಾಡಿದ್ದನ್ನು ನೀವು ನೋಡಿದ್ದೀರಿ. அவர்களுக்கு முன்னதாக யாரும் நிற்க கூடாதபடி ಅವರ ಮುಂದೆ ಯಾರು ನಿಲ್ಲದ ಹಾಗೆ தானியேலின் தீர்க்க தரிசனத்திலே காணப்பட்ட அந்த ரோம அரசாங்கம், ದಾನಿಯೇಲನ ಪ್ರವಾದನೆಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟ ಆ ರೋಮ್ ಸರ್ಕಾರ பயங்கரமான ரூபமுடையதும் ಭಯಂಕರವಾದ ಸ್ವರೂಪ ಹೊಂದಿತ್ತು. கொடூரமான பற்கள் உடையதென்று தானியேல் கண்டதை ಕಠಿಣವಾದ ಹಲ್ಲುಗಳು ಹೊಂದಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ದಾನಿಯೇಲನ ಕಂಡಿದ್ದನ್ನ நீங்களும் நானும் சரித்திரத்திலே வாசித்திருக்க முடியும். ನಾವು ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ಓದಿದ್ದಿರಬಹುದು. அவர்களுக்கு ரெண்டு மாத்திரம் தான் தெரியும். ಅವರಿಗೆ ಎರಡು ಮಾತ್ರ ಗೊತ್ತುಂಟು. ಒಂದು எப்படியாயிலும் வல்லமை பெற்று மற்றவர்களை அடக்குவது, ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಿ ಇತರರನ್ನ ಅಟಕಿಸುವುದು. ಎರಡನೆಯದಾಗಿ அவரிடத்தில் கொள்ளையடித்ததை அனுபவிப்பது, ಅವರ ಬಳಿಯಿಂದ ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆದದ್ದನ್ನು ಅನುಭವಿಸುವುದು. அந்த நாட்களிலே போராடுவதற்கு யாராவது தங்களை ஒப்புக் கொடுத்திருந்தால், ಆ ದಿನದಲ್ಲಿ ಹೋರಾಡುವುದಕ್ಕೆ ಯಾರಾದರೂ ತಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದರೆ அவனை பிடித்துக் கொண்டு வந்து வைத்து ಅವನ ಹಿಡಿದು ತಂದು ஒரு ஸ்டேடியம் போன்ற ஒரு காரியத்தை அவர்கள் கட்டி வைத்திருக்கிறதை இன்றைக்கும் ஐரோப்பாவில் பார்க்கலாம். ಒಂದು ಸ್ಟೇಡಿಯಂ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕಟ್ಟಿ ಹಾಕಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಇಂದಿಗೂ ಸಹ ಐರೋಪ್ಯದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. இன்றைய ஸ்டேடியங்களை போல அந்த நாட்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக பயங்கர ஸ்டேடியங்களை கட்டியிருந்தார்கள். ಇವತ್ತಿನ ಸ್ಟೇಡಿಯಂ ಪ್ರಕಾರವಾಗಿ 2000 ವರ್ಷಗಳಿಂದ ಭಯಂಕರವಾದಂತ ಸ್ಟೇಡಿಯಂ ಅನ್ನು ಕಟ್ಟಿದ್ದರು. ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளுமாக அங்கே வந்து உட்காருவார்கள். ಗಂಡಸರು ಮಕ್ಕಳು ಹೆಂಗಸರು ಎಲ್ಲರಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದರು. அவர்களுக்கு பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? ಅವರಿಗೆ ಆ ಒಂದು ಸಮಯ ಕಳೆಯುವುದು ಯಾವುದು ಗೊತ್ತಾ? இப்படிப்பட்ட மக்களை நடுவிலே கொண்டு வந்து நிறுத்தி, ಇಂತಹ ಜನರನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಂದು ನಿಲ್ಲಿಸಿ, பசியாயிருக்கிற சிங்கங்களை அவிழ்த்து விட்டு, ಹಸಿವೆಯಿಂದ ಇದ್ದಂತ ಸಿಂಹಗಳನ್ನ ಬಿಚ್ಚಿಬಿಟ್ಟು, அந்த சிங்கங்கள் இவர்களை அடித்து கொன்று தின்பதை பார்ப்பதிலே அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ಆ ಸಿಂಹಗಳು ಅವರನ್ನ ಹಾಗೆ ತಿನ್ನುತ್ತಾ ಇರುವುದನ್ನು ನೋಡುವಾಗ ಅವರಿಗೆ ಅಷ್ಟೊಂದು ಸಂತೋಷ. மற்றவருடைய துன்பத்தை ரசிக்க படித்தவர்கள், ಇತರರ ಹಿಂಸೆಯನ್ನ ಸವಿಯುವಂತವರಾಗಿದ್ದರು. மற்றவருடைய துன்பத்திலே மகிழ்ந்து களி கூறுகிறவர்கள், ಇತರರ ಹಿಂಸೆಯಲ್ಲಿ ಹರ್ಷ ಉಲ್ಲಾಸಗೊಳ್ಳುವಂತವರು. அந்த காரியத்தை நடப்பிக்கிற ஒரு அதிகாரியின் முன்னதாக நின்று கொண்டு, ಆ ಕಾರ್ಯವನ್ನ ನಡೆಸುವಂತಹ ಒಬ್ಬ ಅಧಿಕಾರಿ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಂಡು பவுல் அப்போஸ்தலன் தைரியமாக சொல்லுகிறான். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்ன தெரியுமா? ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ದರ್ಶನ ಏನು ಗೊತ್ತಾ? அகிரிப்பா ராஜாவே, ಅಗ್ರಿಪ್ಪ ರಾಜನೇ, எனக்கு என் தேவன் கொடுத்த தரிசனம் என்ன தெரியுமா? ನನಗೆ ನನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟ ದರ್ಶನವೇನು ಗೊತ್ತಾ? அப்போஸ்தல நடபடிகள் 26வது அதிகாரம் 18வது வசனத்தில் முழங்குகிறான். ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು
26:18 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ஜனங்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் ಜನರು ನನ್ನ ಬಗ್ಗೆ ತಿಳಿದಂತ ಆ ನಂಬಿಕೆಯಿಂದ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನ, பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக, ಪವಿತ್ರರಾದವರಲ್ಲಿ ಹಕ್ಕನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ அவன் சொல்லுகிறது என்ன சொல்ல விரும்புகிறான்? ಅವನು ಹೇಳುವುದು ಏನು ಹೇಳಲು ಬಯಸ್ತಾನೆ? என்னுடைய வாஞ்சை எல்லாம், ನನ್ನ ಎಲ್ಲಾ ಅಪೇಕ್ಷೆ, என்னுடைய காரியம் எல்லாம், ನನ್ನ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯ ஒன்றே ஒன்றுதான், ಒಂದೇ ಒಂದು, உம்மையும் சேர்த்து, ನಿಮ್ಮನ್ನ ಸೇರಿಸಿ, இங்கே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து பேரையும் சேர்த்து, ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತಿರುವ ಎಲ್ಲರನ್ನ ಸೇರಿಸಿ, மற்றவருடைய துன்பங்களில இன்பம் காண்கிறவர்களையும் சேர்த்து, ಇತರರ ಹಿಂಸೆಯಲ್ಲಿ ಇಂಪನ್ನ ಕಾಣುವವರನ್ನ ಸೇರಿಸಿ, அதிகாரம் இருந்தால் என்னமும் செய்யலாம் என்று ஆர்ப்பரிக்கிறவர்களும் சேர்த்து, ಅಧಿಕಾರ ಇದ್ದರೆ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಆರ್ಭಟಿಸುವವರನ್ನ ಸೇರಿಸಿ, ஆட்சி கையில் இருந்தால் நான் எதையும் சாதிக்க முடியும் என்கிறவர்களை பார்த்து, ಆಡಳಿತ ಕೈಯಲ್ಲಿದ್ದರೆ ನಾನು ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಸಾಧಿಸಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಅಂತವರನ್ನು ಸೇರಿಸಿ, உனக்கு தேவை பரிசுத்தமான கை, ನಿನಗೆ ಬೇಕು ಪರಿಶುದ್ಧ ಕಾರ್ಯ, உனக்கு தேவை பாவ மன்னிப்பு, ನಿನಗೆ ಬೇಕು ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ, நீ இன்றைக்கு இப்படி உட்கார்ந்திருக்கலாம், ನೀನು ಇಂದು ಹೀಗೆ ಕುಳಿತಿರಬಹುದು, நீ அரியணையில் உட்கார்ந்திருக்கலாம், ನೀನು ಕುರ್ಚಿಯಲ್ಲಿ ಕುಳಿತಿರಬಹುದು, ஆனால் உன்னை உண்டாக்கின ஆண்டவர், ಆದರೆ ನಿನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು பரிசுத்தமாக்கப்பட்டவர்களோடு கூட நீ உட்கார வேண்டும் என்று விரும்புகிறார். ಅವರು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರೊಂದಿಗೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಬಯಸುತ್ತಾರೆ. எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்கள் பிரசங்கத்தை. ಪ್ರಸಂಗವನ್ನು ಯಾವ ರೀತಿ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾನೆ ನೋಡಿ. அவனுக்கு பயம் இல்லை, ಅವನಿಗೆ ಭಯ ಇಲ್ಲ. இந்த ஆளுகிறவர்களை குறித்து பயம் இல்லை, ಈ ಆಡುವವನು ನೋಡಿ ಭಯವಿಲ್ಲ. ஆட்சி பீடத்தில் இருக்கிறவர்களை குறித்து பயம் இல்லை, ಆಡಳಿತ ಪಕ್ಷವನ್ನು ನೋಡಿ ಭಯವಿಲ್ಲ. ஏனென்றால் பரிசுத்தத்தை குறித்து பேசினால் எவனும் நிற்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ಯಾಕೆಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡುವ ಮುಂದೆ ಯಾರು ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವನಿಗೆ ಗೊತ್ತು. பாவத்தை குறித்து பேசினால் ஒருவனும் நிற்க முடியாது என்று தெரியும். ಪಾಪವನ್ನು ಕುರಿತು ಮಾತಾಡಿದರೆ ಒಬ್ಬನು ನಿಲ್ಲಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವನಿಗೆ ಗೊತ್ತು. அவனுடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ள ஒரு பாவ மன்னிப்புக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது தெரியும். ಆ ಹೃದಯದ ಆಳದಲ್ಲಿ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯ ತವಕ ಇರುವುದನ್ನು ಗೊತ್ತು. ஆகையினால தைரியமாக சொல்கிறார், ಆದ್ದರಿಂದ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, என்னை அனுப்பினவர், ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ, எனக்கு தரிசனம் கொடுத்தவர், ನನಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟವರು, ஒரு பெரிய காரியத்திற்காக தரிசனம் ನನಗೆ கொடுத்திருக்கிறார். ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ದರ್ಶನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டமாக அவருடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டும். ಜನರು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿದ ಗುಂಪಿನೊಂದಿಗೆ ಆತನ ರಾಜ್ಯದಲ್ಲಿರಬೇಕು. அங்கே ராஜாவினுடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. ಅಲ್ಲಿ ರಾಜನ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಆಲೋಚನೆ ಬರುತ್ತದೆ. அதற்கு என்ன தடையா? ಅದಕ್ಕೆ ಏನು ಅಡ್ಡಿಯಯ್ಯ? எதையா தடையா இருக்கிறது? ಯಾವುದಯ್ಯ ಅಡ್ಡಿಯಾಗಿದೆ? தொடர்ந்து பேசுகிறான். ಮುಂದೆ ಓಡುತ್ತಾನೆ. இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கு, ಅಂಧಕಾರವನ್ನ ಬಿಟ್ಟು ಬೆಳಕಿನ ಬಳಿಗೆ. அகிரப்ப ராஜாவே, ಅಗ್ರಿಪ್ಪ ರಾಜನೇ, நீரும் இருளில் தான் இருக்கிறீர், ನೀನು ಕತ್ತಲೆಯಲ್ಲೇ ಇದ್ದೀ. ஆடம்பரமாக ஒரு நாளுக்கு 5 உடை மாத்தலாம், ನೀನು ಆಡಂಬರವಾಗಿ ಒಂದು ದಿವಸಕ್ಕೆ 5 ಉಡುಪನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಬಹುದು. அலங்காரமாக உடை உடுத்திக் கொண்டு வரலாம், ವೇದಿಕೆಗೆ ಅಲಂಕಾರವಾಗಿ ವಸ್ತ್ರವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಬರಬಹುದು. அறிந்து கொள்வாயாக, ನೀನು ಅರಿತುಕೋ, இருளில் இருக்கிறாய், ನೀನು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ இருளில் கட்டப்பட்டிருக்கிறாய், ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದೀ, தடவித்திருக்கிறாய், ನೀನು ತಲೆಯಲ್ಲಿ ಛಿದ್ದಿ, உன்னால் பார்க்க முடியவில்லை, ನಿನ್ನಿಂದ ನೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டவர் என்னை நியமித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ನನ್ನ ದೇವರು ನನ್ನನ್ನು ನೇಮಿಸಿದ್ದಕ್ಕೆ எனக்கு ಕಾರಣ தரிசனம் தந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ನನಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು என்னை ಗೊತ್ತಾ? அழைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? இருளில் வாழ்கிற உன்னை ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ಜೀವಿಸುವ வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியாக ಬೆಳಕಿಗೆ ತರುವುದಕ್ಕಾಗಿ. நன்றாய் கவனித்துக்கொள், ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿಕೋ. நீ கேட்கலாம், ನೀನು ಕೇಳಬಹುದು, நான் எப்படி இருட்டுக்கு வந்தேன், ನಾನು ಹೇಗೆ ಕತ್ತಲೆಗೆ ಬಂದೆ, நான் எப்படி இருட்டுக்கு வந்தேன், ನಾನು ಹೇಗೆ ಕತ್ತಲೆಗೆ ಬಂದೆ. உடனே சொல்கிறான், ಹೇಳ್ತಾನೆ, சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிறாய், ಸೈತಾನನ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நான் அதிகாரம் வைத்திருக்கிறேன், ನೀನು ಯೋಚಿಸುತ್ತಿದ್ದೀಯ ಅಧಿಕಾರ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நான் ஆளுகிறேன், ನೀನು ಯೋಚಿಸುತ್ತಿದ್ದೀಯ ನಾನು ಆಳುತ್ತಿದ್ದೇನೆ, நீ நினைத்துக் கொண்டிருக்க சிங்காசனத்தில் இருக்கிறேன், ನೀನು ಯೋಚಿಸುತ್ತಿದ್ದೀಯ ನಾನು ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ, நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ பெரிய அதிகாரத்தை வைத்திருக்கிறேன் என்று, ನೀನು ಯೋಚಿಸುತ್ತಿದ್ದೀಯ ಅಧಿಕಾರವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆಂದು. ஐயோ, ಆದರೆ ನೀನು என்னுடைய தேவனுடைய பார்வையிலே ನನ್ನ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ அந்த சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு ಆ ಸೈತಾನನ ಅಧಿಕಾರವನ್ನು ಬಿಟ್ಟು தேவனிடத்திற்கு திரும்பும்படி ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗುವಂತೆ கண்ணை திறக்க அனுப்பப்பட்டோம். ஐயா, ಕಣ್ಣ ತೆರೆಯಲು ಕರೆಸಲ್ಪಟ್ಟ. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ எவ்வளவு பெரிய தைரியசாலி, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಧೈರ್ಯಶಾಲಿ. யார் முன்னால் நின்று பேசுகிறான், ಯಾರ ಮುಂದೆ ನಿಂತು ಮಾತಾಡ್ತಾನೆ. அவனிடத்துல போய் நின்று பேசவில்லை, அடுத்த தடவை நீர் தான் ஜெயிப்பீர் என்று. ಅವನ ಹತ್ರ ಬಂದು ಹೋಗಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಮಾತಾಡ್ಲಿಲ್ಲ, ಮುಂದೆ ನೀನು ಗೆಲ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲ. அங்க ஒரு பட்டர் போடுவதற்கு அவனுக்கு தெரியாது, ಅಲ್ಲಿ ಒಂದು ಅವನನ್ನ ಊಸಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் இருளில் வாழ்கிறான், ನನಗೆ ಗೊತ್ತಿದ್ದೆಲ್ಲ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ இருளில் ಜೀವಿಸುತ್ತೀ. வாழ்கிற உனக்கு வெளிச்சம் தேவை, ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ
ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವ ನಿನಗೆ ಬೆಳಕು ಬೇಕು. நீ அதிகாரத்தில் இருக்கிறேன்னு நினைக்கிறாய், ನೀನು ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಇದ್ದಿ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸುತ್ತಿ. ஆனால் சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிறாய். ಆದರೆ ಸೈತಾನನ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಇದ್ದಿ. அதில் இருந்து உனக்கு விடுதலை தேவை. ಅದರಿಂದ ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಬೇಕು. ஆதி திருச்சபை இப்படித்தான் பேசியது. ಆದಿ ಸಭೆ ಈ ರೀತಿ ಮಾತಾಡಿತು. ஆதி சபைக்கு தெரிந்திருந்தது ஆதி இருளின் சபைக்கு- அதிகாரத்தில் நின்று, ಆದಿ ಸಭೆಗೆ ತಿಳಿದಿದ್ದು ಕತ್ತಲೆಯ இருளின் ಅಧಿಕಾರದಿಂದ, அதிகாரத்தில் இருந்து ಕತ್ತಲೆಯ ಅಧಿಕಾರದಿಂದ ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வருவது அவருடைய வேலை என்று அறிந்தார். ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ತರುವುದೇ ಆತನ ಕೆಲಸ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದಿದ್ದರು. மறுபடியும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ಪುನಃ ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. என்னை ನನ್ನನ್ನ காசு இல்லாமல் இருந்தாலும் சரி, ಹಣ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೂ ಸರಿ, அழகு இல்லாமல் இருந்தாலும் சரி, ಸೌಂದರ್ಯ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೂ ಸರಿ, அதிகாரம் இல்லாமலும் சரி, ಅಧಿಕಾರ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೂ அந்த ಸರಿ, சொந்த குமாரனுடைய ரத்தத்தினால என்னை மீட்டுக் கொண்டு ಆ ಸ್ವಂತ ಮಗನ ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು இருளின் ವಿಮೋಚಿಸಿಕೊಂಡು, அதிகாரத்தில் இருந்து, ಅಂಧಕಾರದ ಅಧಿಕಾರದಿಂದ, சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்து ಸೈತಾನನ ಅಧಿಕಾರದಿಂದ அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு என்னை கொண்டு வந்தாரே. ಆತನ ಮಗನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕರೆ ತಂದರಲ್ಲ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இது அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அறிவில்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லுவேன். ಇಂದು ಅನೇಕ ದೇವ ಜನರು ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. அவர்களுக்குள் நடந்த காரியத்தை அவர்கள் அறியவில்லை என்று சொல்லுவேன். ಅವರಲ್ಲಿ ನಡೆದ ಕಾರ್ಯ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. அதனால் தான் இயேசு தன்னுடைய ஜெபத்தை குறித்து சொல்லும்போது சொன்னார், ಆದ್ದರಿಂದ ಯೇಸು ತನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಕುರಿತು ಹೇಳುವಾಗ நீ ಹೇಳಿದರು, ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியத்தை சொல்ல மறக்காதே. ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಲು ಮರೆಯಬೇಡ. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, ನಿನ್ನ ರಾಜ್ಯ ಬರಲಿ, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, ನಿನ್ನ ರಾಜ್ಯ ಬರಲಿ, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ನಿನ್ನ ರಾಜ್ಯ ಬರಲಿ. உடனே இந்த ஊர்ல இருக்கிற மற்றவர்களுக்கு என்ன இருக்கும்? ತಕ್ಷಣ ಊರಿನಲ್ಲಿರುವ ಇತರರಿಗೆ ಏನು நான் ಅನ್ಸುತ್ತೆ? சொல்றது சரிதானே? ನಾನು ಹೇಳೋದು ಸರಿತಾನೆ. எல்லாரையும் கிறிஸ்தவராக்கி இவன் ராஜாவாக மாக்குறான். ಎಲ್ಲರೂ ಕ್ರೈಸ್ತರನ್ನಾಗಿ ಮಾಡಿ ಇವನು ರಾಜನಾಗಲು ನೋಡ್ತಾನೆ. அல்ல ஐயா அல்ல. ಅಲ್ಲಯ್ಯ ಅಲ್ಲ. என் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ನನ್ನ ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡ್ರಿ. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 18வது அதிகாரம். 18ನೇ ಅಧ್ಯಾಯ. 18வது அதிகாரத்துல யோவான் என்ன சொல்கிறார்? இயேசு சொன்னதை சொல்கிறார். 18ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಯೋಹಾನನ್ ಹೇಳ್ತಾನೆ, ಯೇಸು ಹೇಳಿದ್ದನ್ನ. யோவான் எழுதின சுவிசேஷம் ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 18வது அதிகாரம். 18ನೇ ಅಧ್ಯಾಯ. இங்கேயும் ரோம அதிபதியின் முன்னதாகத்தான் இருக்கிறார் இயேசு. ಇಲ್ಲಿಯೂ ರೋಮ ಅಧಿಪತಿಯ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ ಯೇಸು. நன்றாய் கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அதிகார பீடத்தில் இருக்கிறவர்களிடத்துல இப்படிப்பட்ட சவால் நிறைந்த வார்த்தைகளை இயேசுவும் சொல்லுகிறார். ಅಧಿಕಾರ ತುಂಬಲ್ಪಟ್ಟಂತ ಪೀಠಾಧಿಪತಿಯ ಮುಂದೆ ಈ ಸವಾಲನ್ನು ಯೇಸು ಸಹ ಹೇಳುತ್ತಾರೆ. 36வது வசனத்தை வாசிக்கிறேன். 36ನೇ ವಾಕ್ಯ ಓದುತ್ತೇನೆ. யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 36வது வசனம். ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 36ನೇ ವಾಕ್ಯ. இயேசு பிலாத்துவுக்கு பிரதியுத்தரமாக, ಯೇಸು ಪಿಲಾತನಿಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல, ನನ್ನ ರಾಜ್ಯವು ಈ ಲೋಕದ್ದಲ್ಲ. என் உலகம் இவ்வுலகத்துக்கு உரியதானால் ನನ್ನ ಲೋಕ ಈ ಲೋಕದ್ದಾಗಿದ್ದರೆ என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. ನನ್ನ ಸೇವಕರು ಹೋರಾಡ್ತಾ ಇದ್ರಲ್ಲ. இப்படி இருக்க ಈ ರೀತಿ ಇರಲು என் ராஜ்யம் உள்ளத்துக்கு அல்ல, உரியது அல்ல. ನನ್ನ ರಾಜ್ಯ ಲೋಕದ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದ್ದಲ್ಲ. அங்க அவனுக்கு ஆட்டம் கொடுத்துட்டு, என்னடா நம்ம அங்க ஒரு பெரிய ராஜ்யம் வச்சிருக்கோம், ಅಲ್ಲಿ ಅವನಿಗೆ ನಡುಕ ಬರುತ್ತೆ. ಏನು ನಾವಿಲ್ಲಿ ದೊಡ್ಡ ರಾಜ್ಯ ಇಟ್ಟಿದ್ದೇವೆ, இவன் இங்க சந்திரன்ல போய் ராஜ்யம் ஆரம்பிக்க போறாரா? ಇವನು ಚಂದ್ರನಲ್ಲಿ ಹೋಗಿ ರಾಜ್ಯನ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾನಂತ. அடுத்த வருஷத்துல சந்திரன்ல போய் குடியிருக்கலாம் என்று சொல்லி விஞ்ஞானிகள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ಮುಂದಿನ ವರ್ಷ ಚಂದ್ರನಲ್ಲಿ ಹೋಗಿ ವಾಸ ಮಾಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ವಿಜ್ಞಾನಿಗಳು ಹೇಳಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾರೆ. அங்க போய் இப்பமே நிலம் வாங்குறதுக்கு அமெரிக்காவில் டெண்டர் விட்டிருக்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಜಾಗ ಕೊಂಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಟೆಂಡರ್ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அங்க போய் தங்குறதுக்கு எவ்வளவு டிக்கெட் ஆகும் என்று சொல்லுகிறார்கள். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ವಾಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಟಿಕೆಟ್ ಆಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆனால் என்னுடைய ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தார்? ಆದರೆ ನನ್ನ ದೇವರು ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ? என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்தான ஆள போல இருக்காது. ನನ್ನ ರಾಜ್ಯ ಈ ಲೋಕದವನಂತ ಇರುವುದಿಲ್ಲ. அதனால தான் நமக்கு சொன்னார் ராஜ்யம் வருவதாக. ಆದ್ದರಿಂದ ನಮಗೆ ಹೇಳಿದ್ರೆ ನನ್ನ ರಾಜ್ಯ ಬರಲಿ. நல்ல பக்கத்துல வந்து கை பிடிச்சு சொல்லுங்க. ಪಕ್ಕದವರು ಕೈಕೊಂಡು ಹೇಳ್ರಿ, சந்திரன் நிலம் வாங்க வேண்டாம், ಚಂದ್ರನಲ್ಲಿ ಜಾಗ ಕೊಂಡ್ಕೋಬೇಡ, இந்த பூமியை ராஜ்யமா மாத்த போறோம். ಈ ಭೂಮಿಯ ರಾಜ್ಯವನ್ನೇ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇವೆ. கர்த்தர் ஆளுகை செய்கிற ராஜ்யமாக மாற்றுவதற்கு ಕರ್ತನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ ರಾಜ್ಯವಾಗಿ தேவன் சொல்லிக் கொடுத்திருக்கிற மந்திரம், ನನ್ನ ದೇವರು ಹೇಳಿಕೊಟ್ಟ ಮಂತ್ರ, என் ராஜ்யம் வருவதாக, ನನ್ನ ರಾಜ್ಯ ಬರಲಿ, அவருடைய ராஜ்யம் வருவதாக. ಅವರ ರಾಜ್ಯ ಬರಲಿ. அது உலகத்தின் ஆடையில் இருக்காது, ಅದು ಲೋಕದ ಪ್ರಕಾರ ಇರುವುದಿಲ್ಲ, உலகத்தை போல இருக்காது, ಲೋಕದ ಹಾಗೆ ಇರುವುದಿಲ್ಲ, உலகத்தின் காரியங்களை போல இருக்காது, ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳ ಹಾಗೆ ಇರುವುದಿಲ್ಲ. ஆகையினால் ஆண்டவர் அடையாளம் காட்டி கொடுக்க விரும்புகிறார். ಅದನ್ನು ದೇವರು ಗುರುತಿಸಲು ಬಯಸುತ್ತಾರೆ. அவருடைய இருதயத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். ಅವರ ಹೃದಯವನ್ನು ತೋರಿಸಲು ಬಯಸುತ್ತಾರೆ. ஒரு சில வசனங்கள், தெரிந்த வசனங்கள் தான், அதை கொஞ்சம் வாசிக்கலாம். ತಿಳಿದ ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳೇ, ಅದನ್ನು ಓದೋಣ. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ಏಸಾಯ ಪ್ರವಾದನೆಯ ಗ್ರಂಥ 11வது அதிகாரம் 11ನೇ ಅಧ್ಯಾಯ. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ಏಸಾಯ ಪ್ರವಾದನೆಯ ಗ್ರಂಥ அங்க
அங்க 11வது அதிகாரத்துல ಅಲ್ಲಿ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ தீர்க்கதரிசியின் மூலமாக ಪ್ರವಾದಿಯ ಮೂಲಕ ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு சின்ன காட்சியை நமக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். ದೇವರು ತನ್ನ ರಾಜ್ಯದ ಚಿಕ್ಕ ದೃಶ್ಯವನ್ನ ತೋರಿಸಿಕೊಡಲು ಬಯಸುತ್ತಾರೆ. அங்க எப்படி இருக்கும்னு சொல்லி காண்பிக்க கொடுக்க விரும்புகிறார். ಅದು ಹೇಗಿರುತ್ತದೆ ಎನ್ನುವುದನ್ನು ತೋರಿಸಿಕೊಡಲು ಬಯಸುತ್ತಾರೆ. எல்லா வசனங்களையும் வாசிக்க போகவில்லை, ಎಲ್ಲಾ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವುದಿಲ್ಲ, சில காரியங்களை மாத்திரம் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತ್ರ ತೋರಿಸಿಕೊಡಲು ಬಯಸುತ್ತೇನೆ. 11வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை வாசிக்கலாம். 11ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 9ರ ತನಕ ಓದೋಣ. ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், ತೋಳವು ಕುರಿಯ ಸಂಗಡ ವಾಸಿಸುವುದು, புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், ಚಿರತೆಯು ಮೇಕೆಮರಿಯೊಂದಿಗೆ ಮಲಗುವುದು, கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ಕರುವು ಪ್ರಾಯದ ಸಿಂಹವು ಪುಷ್ಟ ಪಶುವು ಒಟ್ಟಿಗಿರುವವು. அதை ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். ಚಿಕ್ಕ ಮಗುವು ಇದನ್ನ ನಡೆಸುವುದು. தொடர்ந்து பார்க்கும் முன்னதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ಸತ್ಯವಾಗಿ ಓದೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಒಂದು ಕಾರ್ಯ ಹೇಳಲು ಬಯಸುತ್ತೇನೆ. இன்றைக்கு இந்தியாவில் வெறுப்பின் அலையை அதிகமாக ஊதுகிறவர்கள் ஏராளமாக மாறி இருக்கிறார்கள். ಇಂದು ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ವ್ಯರ್ಥ ಅಲೆಯನ್ನು ಓದಿಸುವಂತ ಜನರು ಏರಳವಾಗಿದ್ದಾರೆ. ஒரு காழ்ப்புணர்ச்சி, ಒಂದು ಬೇಹುಗಾರಿಕೆ, ஒரு கசப்புணர்ச்சி, ಒಂದು ಕಹಿಯಾದ ಭಾವನೆ, எதையாயிலும் ஒன்று சொல்லி நீ வேறு நான் வேறு என்று பிரிக்கிறதற்கான காரியங்களை ஏராளமான செய்கிறவர்கள் எழும்பி விட்டார்கள். ಏನಾದರೂ ಒಂದು ಮಾಡಿ ನೀನು ಬೇರೆ ನಾನು ಬೇರೆ ಎಂಬುದಾಗಿ ವಿಭಾಗಿಸುವುದಕ್ಕೆ ಏರಳವಾದ ಜನರು ಎದ್ದು ಬಿಟ್ಟರು. அதற்கு அவர்கள் எதையும் உபயோகப்படுத்துவதற்கு ஆயத்தமாகி விட்டார்கள். ಅದಕ್ಕೆ ಅವರು ಏನು ಬೇಕಾದರೂ ಉಪಯೋಗಿಸಲು ಸಿದ್ಧವಾಗಿ ಬಿಟ್ಟರು. ஆனால் என் ஆண்டவர் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னதாக எழுதி வைத்திருக்கிறார். ಆದರೆ ನನ್ನ ದೇವರು ಸಾವಿರ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ என்னுடைய ராஜ்யத்திலே, ನನ್ನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ எப்படி வாழ்க்கை இருக்கும், ಹೇಗೆ ಜೀವಿತ ಇರುತ್ತದೆ, ஒருவர் விழுங்குகிறவர்கள் கூடி உட்கார்ந்து அன்பாக பழகுவார்கள் என்று அன்பு ஒன்றே அவர்கள் நடுவில் இருக்கும். ಒಬ್ಬರೊಬ್ಬರನ್ನು ನುಂಗುವಂತವರು ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರೊಬ್ಬರನ್ನ ಪ್ರೀತಿಸುತ್ತಾ ಇಳಿತಿರುವರು ಎಂಬುದಾಗಿ ಆ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇರುತ್ತದೆ. அவர்கள் மத்தியிலே காழ்ப்புணர்வு இருக்காது, கசப்புணர்வு இருக்காது, வெறுப்புணர்வு இருக்காது. ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದ್ವೇಷದ ಭಾವನೆ ಇರುವುದಿಲ್ಲ, ಒಂದು ಭಿನ್ನದ ಭಾವನೆ ಇರುವುದಿಲ್ಲ, ಭಿನ್ನ ಭೇದದ ಭಾವನೆ ಇರುವುದಿಲ್ಲ. இதை குறித்து நான் கடைசி நாட்களில் கொஞ்சம் விவரமாக பேசுகிறேன். ಇದರ ಬಗ್ಗೆ ಕಡೆ ದಿನದಲ್ಲಿ ವಿವರವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. இப்பொழுது கொஞ்சம் காண்பித்து கொடுப்பதற்காக இவளை வாசிக்கிறேன். ಈಗ ಸ್ವಲ್ಪ ತೋರಿಸಿಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಓದುತ್ತೇನೆ. 7வது வசனத்தை வாசிக்கலாம். 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. பசுவும் கரடியும் கூடி மேயும், ಹಸಿವು ಕರಡಿಯು ಸಂಗಡ ಮೇಯುವು, அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், ಅವುಗಳ ಮರಿಗಳು ಜೊತೆಯಾಗಿ ಮಲಗುವವು, சிங்கம் மாட்டை போல வட்கோல் தின்னும், ಸಿಂಹವು ಎತ್ತಿನಂತೆ ಹುಲ್ಲು ತಿನ್ನುವುದು, பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், ಮೊಲೆಕೋಸು ನಾಗರ ಹುತ್ತದ ಮೇಲೆ ಆಡುವುದು, பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும், ಮೊಲೆ ಬಿಟ್ಟ ಮಗು ಆವಿನ ಬೆಲದ ಮೇಲೆ ಕೈ ಹಾಕುವುದು. என்ன ಅರುமையான ஒரு ರಾಜ್ಯத்துக்கு தேவன் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ಎಂತ ಸುಂದರವಾದ ರಾಜ್ಯಕ್ಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. அதுக்குள்ள உங்களுக்கு விசா கிடைச்சிச்சு. ಅದಕ್ಕೆ ನಮಗೆ ವೀಸಾ ಸಿಕ್ಬಿಡ್ತು. பெர்மனன்ட் சிட்டிசன் ஆயிருக்கிறதுக்கு ஒரு விசா கொடுத்திருக்கிறாரு. ಪರ್ಮನೆಂಟ್ ಸಿಟಿಜನ್ ಆಗೋದಕ್ಕೆ ಒಂದು ವೀಸಾ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு கேளுங்க, ಪಕ್ಕದವರು ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು ಕೇಳ್ರಿ. நீங்க ಅಯ್ಯ, இந்த மாதிரி ஒரு ராஜ்யத்துக்கு, ಇಂತಹ ರಾಜ್ಯಕ್ಕೆ உங்களுக்கு விசா கிடைச்சிட்டுங்களா? ನಿಮಗೆ ವೀಸಾ ಸಿಕ್ಬಿಡ್ತಾ? அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க குடி இருக்கிறதுக்கு சிட்டிசன்ஷிப்பே கிடைச்சிட்டு பிரதர். ನಾವು ವಾಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಜಾಪ್ರಭುತ್ವ ಸಿಕ್ಕಿತು ಬ್ರದರ್. ವರ್ಕ್ ಪರ್ಮಿಟ್ ಇಲ್ಲ, சிலருக்கு ವರ್ಕ್ ಪರ್ಮಿಟ್ மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ಕೆಲವರಿಗೆ ಒಂದು ಪರ್ಮಿಟ್ ಮಾತ್ರ ಸಿಕ್ಕಿದೆ. நாங்க ವರ್ಕ್ பண்றோம் பிரதர், ஊழியம் பண்றேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, நான் சிட்டிசன்ஷிப்பே கிடைச்சிட்டு. ನಾವು ವರ್ಕ್ ಮಾಡ್ತೀವಿ ಬ್ರದರ್, ಸೇವೆ ಮಾಡ್ತೀವಿ, ಅದಲ್ಲ, ನಮಗೆ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಹಕ್ಕೆ ಸಿಕ್ಕಿ ಬಿಟ್ಟಿದೆ. பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ, நீ நல்லவள் சர்வ வல்லவள், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க.
ಮುಂದಿನ ವಾಕ್ಯವನ್ನು என் ನೋಡ್ರಿ. பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, ನನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತದಲ್ಲಿ ಕೇಡು ಮಾಡುವವರಿಲ್ಲ, கேடு செய்வாரும் இல்லை. ಕೇಡು ಮಾಡುವವರಿಲ್ಲ. என்னுடைய ஆண்டவருடைய ராஜ்யத்திலே ஒருவரை ஒருவர் அடித்து நொறுக்குகிற காரியம் அல்ல. ನನ್ನ ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಕಚ್ಚಾಡುವ ಕಾರ್ಯವಲ್ಲ. தீங்கு செய்வதற்கு ஆட்கள் இல்லை, ಅಲ್ಲಿ ಕೇಡು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಜನರಿಲ್ಲ. கர்த்தருடைய கிருபையினாலே மகாராஷ்டிராவிலே நாங்கள் ஊழியம் செய்கிறோம். ದೇವರ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಮಹಾರಾಷ್ಟ್ರದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡ್ತೇವೆ. அந்த மகாராஷ்டிராவிலே ಆ ಮಹಾರಾಷ್ಟ್ರದಲ್ಲಿ ஒரு சகோதரன் இருக்கிறார். ಒಬ್ಬ ಸಹೋದರ ಇದ್ದಾನೆ. அவருடைய பேர் மேகநாத் பவார். ಅವನ ಹೆಸರು ಮೇಘನಾಥ್ ಪವಾರ್. அந்த மேகநாத் பவாரை நீங்க கேட்டு ಆ பார்த்தா ಮೇಘನಾಥ್ ಪವಾರನ್ನು ನೀವು ಕೇಳುವುದಾದ್ರೆ அவர் சொல்லுவார், ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, என்னுடைய தந்தை இறந்து போனார் சிறு பிள்ளையா இருக்கும்போது. ನನ್ನ ತಂದೆ ನಾನು ಚಿಕ್ಕವನಾಗಿದ್ದಾಗಲೇ ತೀರಿಕೊಂಡ್ರು. என்னையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கு ನನ್ನನ್ನ ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನ ಕಾಪಾಡೋದಕ್ಕೆ என்னுடைய தாய் ஒரு விபச்சாரியாக தன்னை மாற்றிக் கொண்டாள். ನನ್ನ ತಾಯಿ ಒಬ್ಬ ವ್ಯಭಿಚಾರಿಯಾಗಿ ತನ್ನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಂಡಳು. நன்றாய் கவனியுங்கள் அருமையானவர்களே. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ಪ್ರಿಯರೇ, தன்னுடைய வாழ்க்கையை விபச்சாரியாக மாற்றின அவள் ತನ್ನ ಜೀವಿತವನ್ನ ವ್ಯಭಿಚಾರಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಂಡ ஒரு நாள் ಅವಳು எங்களை தெருவிலே விட்டு வேறொரு மனிதனோடு போய்விட்டாள். ಅವರನ್ನ ಬೀದಿಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಬ್ಬನೊಟ್ಟಿಗೆ ಹೋಗೇ ಬಿಟ್ಟಳು. எப்படியோ மற்றவருடைய ஒத்தாசையினாலே, ಹೇಗೋ ಇತರರ ಸಹಾಯದಿಂದ, மற்றவர்கள் என் மேல் பரிதாபம் கொண்டதினாலே, ಇತರರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪರಿತಾಪ ಸೂಚಿಸಿದ್ದರಿಂದ, நான் ஒரு நல்ல மாணவனாக இருந்தபடியினாலே, ನಾನು ಒಳ್ಳೆಯ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದುದರಿಂದ மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் என்னை படிக்க வைத்தார்கள். ಬಹಳ ಕಷ್ಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಓದಿಸಿದರು. நான் பட்டதாரியாகி, ನಾನು ಒಂದು ಪದವೀಧರನಾಗಿ, நான் அரசாங்கத்திலே ஆசிரியனாக சேர்ந்தேன். ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಉಪಾಧ್ಯಾಯನಾಗಿ ಸೇರಿದೆ. ஆசிரியர் பணியிலே சிறந்த ஆசிரியர் என்கிற விருதை தந்தது. ನನ್ನ ಉಪಾಧ್ಯಾಯರದ ಆ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಉತ್ತಮ ಉಪಾಧ್ಯಾಯನೆಂಬಂತ ಬಿರುದನ್ನು ಕೊಟ್ಟಿತು. சிறந்த ஆசிரியர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ಇಡೀ ರಾಜ್ಯದಲ್ಲೇ ಉತ್ತಮ ಉಪಾಧ್ಯಾಯ ಎಂಬುದಾಗಿ ಆರಿಸಲ್ಪಟ್ಟೆ. எனக்கு சமுதாயத்தில் நல்ல மரியாதை இருந்தது. ನನಗೆ ಸಮಾಜದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಗೌರವ ಇತ್ತು. ஆனால் உள்ளே காலியாக இருந்தேன். ಆದರೆ ಒಳಗಡೆ ಖಾಲಿಯಾಗಿದ್ದೆ. இந்த காலி இடத்தை நிரப்புவதற்கு இயேசு ஒருவர் மாத்திரம் முடியும் என்பதை அறிந்து கொண்டேன். ಈ ಖಾಲಿ ಸ್ಥಳವನ್ನು ತುಂಬಿಸುವುದಕ್ಕೆ ಯೇಸು ಮಾತ್ರ ಒಬ್ಬರು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡೆ. ஒரு நாள் வந்தது, ಒಂದು ದಿನ ಬಂದಿತು. பீகாரிலிருந்து ஒரு மனிதன் வந்தார். ಬಿಹಾರ್ನಿಂದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಬಂದ. அவர் பேசினதை பார்த்தபோது நான் வேலை செய்வதில் பிரயோஜனம் இல்லை, என் ஜனங்களை தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு என்பதை உணர்ந்தேன். ಅವರು ಮಾತನಾಡುವುದನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಂಡಾಗ ನಾನು ಕೆಲಸಕ್ಕ ಮಾಡುವುದು ಮುಖ್ಯವಲ್ಲ, ಜನರನ್ನ ದೇವರ ರಾಜ್ಯದ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸಬೇಕೆಂಬುದು ಉತ್ತಮವೆಂದು ಗ್ರಹಿಸಿಕೊಂಡೆ. வேலையை விட்டு ஊழியக்காரனாக மாறினேன். ಕೆಲಸವನ್ನ ಬಿಟ್ಟು ಸೇವಕನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟೆ. எனக்கு கிடைத்த சம்பளத்தில் நான்கில் ஒரு பங்கு கூட தரவில்லை அந்த மிஷனரி சங்கம். ನನಗೆ ಸಿಕ್ಕಿದಂತ ಸಂಬಳದಲ್ಲಿ 4ರಲ್ಲಿ 1 ಭಾಗವೂ ಸಹ ಆ ಮಿಷನರಿ ಸಂಸ್ಥೆ ನಮಗೆ ಕೊಡಲಿಲ್ಲ. அரசாங்க ஆசிரியனாக இருந்தபோது, ಸರ್ಕಾರಿ ಉಪಾಧ್ಯಾಯನಾಗಿದ್ದಾಗ எனக்கு இருந்த மதிப்பும், ನನಗಿದ್ದ ಗೌರವ, நான் ஆண்டவராகிய இயேசுவை அறிவிக்கும் போது இருந்த மதிப்பும், ನಾನು ದೇವರಾದ ಯೇಸುವನ್ನ ಸಾರುವಾಗಿದ್ದಂತ ಗೌರವ வித்தியாசமாக மாறிற்று. ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. எனக்கு வருமானமும் கொஞ்சம் தான், ನನಗೆ ಆದಾಯ ಸ್ವಲ್ಪ, ஆனால் என் இருதயத்தை ஒரு பெரிய நிறைவு ஆண்டு கொண்டிருந்தது. ಆದರೆ ನನ್ನ ಹೃದಯ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಗಿತ್ತು. அப்படி இருக்கும்போது, ಆ ರೀತಿ ಇರುವಾಗ மல்காப்பூர் என்கிற ஒரு இடத்துல ಮಲ್ಕಾಪುರ್ ಎಂಬಂತ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ சில விசுவாச குடும்பங்களை கூட்டிக் கொண்டு, ಕೆಲವು ವಿಶ್ವಾಸಿ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಕೂಡಿಸಿಕೊಂಡು, அருகில் உள்ள ரத்னபுரி என்கிற இடத்துல, ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ರತ್ನಪುರಿ ಎಂಬ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஒரு கடற்கரையிலே அவர்களோடு கூட நான் கொஞ்ச நேரம் செலவழிப்பதற்கு கடந்து சென்றிருந்தேன். ಒಂದು ಸಮುದ್ರದ ದಂಡೆಗೆ ಅವರೊಂದಿಗೆ ಸಮಯ ಕಳೆಯುವುದಕ್ಕಾಗಿ ಹೋಗಿದ್ದೆ. கொஞ்சம் ஆகாரத்தை கொண்டு போய் நாங்கள் பகிர்ந்து சாப்பிட்டோம். ಸ್ವಲ್ಪ ಆಹಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಹಂಚಿ ತಿಂದುತ್ತಿದ್ದೆವು. என்னோடு இருந்தவர்கள் புதியவர்கள் ஆண்டவருக்குள், ನನ್ನಲ್ಲಿ ಜೊತೆ ಇದ್ದವರು ದೇವರಲ್ಲಿ ಹೊಸಬರು. அவர்களோட அன்பை பகிர்ந்து கொண்டிருந்தேன். ಅವರೊಂದಿಗೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹಂಚಿಕೊಂಡಿದ್ದೆ. அவருடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஆசிரியனாக திகழ்ந்தேன். ಅವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಬ್ಬ ಉಪಾಧ್ಯಾಯನಾಗಿ ಕಂಡೆ. அதை கண்ட எதிரிகள், ಅದನ್ನು ನೋಡಿದ ವೈರಿಗಳು, கிறிஸ்துவத்தை வெறுக்கிறவர்கள், ಕ್ರಿಸ್ತತ್ವವನ್ನು ದ್ವೇಷಿಸುವವರು, என்னோடு கூட இருந்தவர்கள் மடத்தனமாக அடித்தார்கள். ನನ್ನ ಸಂಗಡ ಇರುವವರನ್ನು ತುಂಬಾ ಹೊಡೆದು ಬಿಟ್ಟರು. நன்றாய் கவனியுங்கள் அருமையானவர்களே. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ಪ್ರಿಯರೇ, கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஐயா, ಅಯ್ಯೋ, நல்ல மனிதனாக, ಒಳ್ಳೆಯ ಮನುಷ್ಯನಾಗಿ, சிறந்த மனிதன் என்று அரசாங்கத்தால் பாராட்ட பெற்று, ಉತ್ತಮ ಮನುಷ್ಯನೆಂದು ಸರ್ಕಾರದ ಪ್ರಶಂಸೆಗೆ ಒಳಗಾಗಿ, இருளில் இருக்கிற மனிதர்களை ஒளியில் கொண்டு வந்து, ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವ ಜನರನ್ನ ಬೆಳಕಿಗೆ ತಂದು, சண்டை போட்டிருந்த குடும்பத்தை ஒன்றாக்கி, ಜಗಳ ಮಾಡುತ್ತಿದ್ದ ಕುಟುಂಬವನ್ನು ಒಂದುಗೂಡಿಸಿ, அவர்களை அரவணைத்து, ಅವರನ್ನ
ಆದರಿಸಿ அன்பு காட்டின அவரையும் அடித்தார்கள். ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿದ ಅವರನ್ನು ಹೊಡೆದರು. இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு காது கேட்காது. ಇಂದಿನ ತನಕ ಅವರಿಗೆ ಒಂದು ಕಿವಿ ಕೇಳಿಸೋದಿಲ್ಲ. அவருடைய ஒரு காது கிழிந்து போய்விட்டது. ಅವರ ಒಂದು ಕಿವಿ ಅರಿದು ಹೋಯಿತು. அவர் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார் மராட்டியில. ಅವರು ನನಗೆ ಮರಾಠಿಯಲ್ಲಿ ಭಾಷಾಂತರ ಮಾಡ್ತಿದ್ರು. சொல்லுவார், அண்ணன் இந்த பக்கம் வந்து விடுங்கள், எனக்கு இந்த காது கேட்காது என்று சொல்லுவார். ಹೇಳ್ತಿದ್ರು, ಅಣ್ಣ ಈ ಕಡೆಗೆ ಬನ್ನಿ, ಈ ಕಡೆ ಕಿವಿ ಕೇಳಿಸಲ್ಲ ಅನ್ನುತ್ತಿದ್ದರು. Totally gone. ಪೂರ್ತಿ ಹೋಯಿತು. என்னத்தின் பேர்ல? ಯಾವ ಹೆಸರಲ್ಲಿ? மதவெறியின் பேரில. ಮತದ ವೈರಾಗ್ಯದ ಹೆಸರಲ್ಲಿ. மதவெறியின் பேரில. ಮತದ ವೈರಾಗ್ಯದ ಹೆಸರಿನಲ್ಲಿ. கிறிஸ்துவின் ராஜ்யத்தில், ಆದರೆ ಕ್ರಿಸ್ತನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ தீங்கு செய்வார் ஒருவரும் ಇಲ್ಲ. ಕೇಡು ಮಾಡುವವರೊಬ್ಬರು ಇಲ್ಲ. கிறிஸ்து ஆளுகிற ராஜ்யத்தில், ಕ್ರಿಸ್ತನು ಜೀವಿಸುವ ರಾಜ್ಯದಲ್ಲಿ தீங்கு செய்கிறவர்கள் இருக்க முடியாது. ಹಾಳು ಮಾಡುವವರು ಇರುವುದಿಲ್ಲ. இதுதான் என் தேவ ராஜ்யம். ಇದುವೇ ನನ್ನ ದೇವರ ರಾಜ್ಯ. குறித்து பின்னதாக விவரமாக பேசுகிறேன். ನಂತರ ವಿವರವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ஆகையினால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், ಆದ್ದರಿಂದ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ, அப்படிப்பட்ட ராஜ்யம் வருவதாக. ಅಂತಹ ರಾಜ್ಯ ಬರಲಿ. அப்படிப்பட்ட ராஜ்யம் வருவதாக. ಅಂತಹ ರಾಜ್ಯ ಬರಲಿ. கர்த்தாவே, அந்த ராஜ்யத்தை எதிர்பார்க்கிறோம். ಕರ್ತನೆಯ ರಾಜ್ಯವನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುತ್ತೇವೆ. வெறுப்பில்லாத, ಉಪದೇಶವಿಲ್ಲದ, அன்பு கொண்ட, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ, மற்றவர்களை மேலே எரிந்து விடாத ಇತರರ ಮೇಲೆ ಬೀಸದಂತ அன்பின் ராஜ்யத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. ಪ್ರೀತಿಯ ರಾಜ್ಯವನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುತ್ತಿದ್ದೇವೆ ದೇವರೇ. ஆண்டவர் தன்னுடைய மனதை காண்பிப்பதற்காக, ದೇವರು ತನ್ನ ಮನಸ್ಸನ್ನು இந்த ತೋರಿಸುವುದಕ್ಕಾಗಿ, பூமி முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதற்காக ಇಡೀ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಅಂತಹ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ என்ன செய்தார் என்பதை தொடர்ச்சியாக நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ಏನು ಮಾಡಿದರು ಅನ್ನುವುದನ್ನು ಸತತವಾಗಿ ತೋರಿಸಿಕೊಡಲು ಬಯಸುತ್ತೇನೆ. நீங்கள் வேதத்தை முறைப்படி பார்ப்பதற்கும், ನೀವು ಸತ್ಯವೇದವನ್ನು ಕ್ರಮವಾಗಿ ನೋಡುವುದಕ್ಕೂ, விசுவாசத்திலே பலப்படுவதற்கும், ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬಲಪಡುವುದಕ್ಕೂ பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ಪ್ರಯೋಜನವಾಗಿರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೇನೆ. என்னோடு கூட சரித்திரத்துக்கு திரும்புங்கள். ನನ್ನ ಸಂಗಡ ಚರಿತ್ರತೆಗೆ ತಿರುಗಿಸಿರಿ. இந்த உலகத்திலேயே, ಈ ಲೋಕದಲ್ಲಿಯೇ ராஜ்யம் என்கிற ஒரு காரியம் ஸ்தாபிக்கப்பட்டது என்றால், ರಾಜ್ಯ ಎಂಬಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಡುವುದಾದರೆ ஆதியாகமத்தின் 10வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது. ಆದಿಕಾಂಡ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭ ಆಗುತ್ತದೆ. ஆதியாகமம் 10வது அதிகாரத்தில், ಆದಿಕಾಂಡ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்கே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ಇಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ತೋರಿಸಿಕೊಡಲು ಬಯಸುತ್ತೇನೆ. மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது, ಮನುಷ್ಯರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾಗ அவர்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தார்களே ஒழிய, ಅವರು ಗುಂಪು ಗುಂಪಾಗಿ ಜೀವಿಸಿದರೆ ವಿನಃ அவர்கள் ராஜ்யமாக வாழவில்லை. ಅವರು ರಾಜ್ಯವಾಗಿ ಬದುಕಲಿಲ್ಲ. ஆனால் முதல் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டதை வேதம் அடையாளம் காட்டிக் கொடுக்கிறது. ಮೊದಲ ರಾಜ್ಯ ಸ್ಥಾಪನೆಯಾದದ್ದನ್ನು ಸತ್ಯವೇದ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತದೆ. 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், உங்களுடைய வேத அறிவை பெருக்குவதற்காக. 8ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದುತ್ತೇನೆ, ನಿಮ್ಮ ಸತ್ಯವೇದದ ತಿಳುವಳಿಕೆ ಹೆಚ್ಚಾಗುವುದಕ್ಕಾಗಿ. ஒருவேளை வேதத்தை கேட்காதவர்களும் என்னை கேட்பீர்கள் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், என் சத்திய வேதம் சகலத்தையும் அழகாக தெளிவாக போதிக்கிறது. ಒಂದು ವೇಳೆ ಸತ್ಯವೇದವನ್ನು ತಿಳಿಯದೆ ಇರುವವರು ಸಹ ಇದನ್ನು ಕೇಳಿರಿ, ನಮ್ಮ ಸತ್ಯವೇದ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಸರಿಯಾಗಿ ಕ್ರಮವಾಗಿ ಬೋಧಿಸುತ್ತದೆ. ஆதியாகமம் 10வது அதிகாரம், ಆದಿಕಾಂಡ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 8ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದುತ್ತೇನೆ. கூஸ் நிம்ரோதை பெற்றான். ಕೂಷನು ನಿಮ್ರೋದನನ್ನು ಪಡೆದನು. இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். ಅವನು ಪರಾಕ್ರಮದಿಂದ ಇದ್ದನು. இவன் கர்த்தருக்கு முன்பாக, ಈತನು ಕರ್ತನ ಮುಂದೆ பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான். ಸಾಹಸಿಯಾದ ಬೇಟೆಗಾರನಾಗಿದ್ದ. ஆகையினாலே ಆದ್ದರಿಂದ கர்த்தருக்கு முன்பாக ಕರ್ತನ ಮುಂದೆ பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல இந்த வழக்க சொல் உண்டாயிற்று. ಸಾಹಸಿಯಾದ ಬೇಟೆಗಾರನೆಂದು ಹೇಳುವುದುಂಟು. இந்த நிம்ரோது தான் ಈ ನಿಮ್ರೋದನೆ சினையார் என்று சொல்லப்படுகிற பாபிலோன் தேசத்திலே, ಸೀನಾರ್ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುವ ಬಾಬೆಲ್ ದೇಶದಲ್ಲಿ, அங்கே அது பாபேல் அதனுடைய ஒரு பகுதியாக இருந்தது. ಬಾಬೆಲ್ ಅದರ ಭಾಗವಾಗಿತ್ತು. என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதி ஸ்தானங்கள். ಆ ಪಟ್ಟಣಗಳೇ ಅವರ ರಾಜ್ಯದ ಮೂಲ ಪಟ್ಟಣಗಳು. உலகத்திலே முதல் ஒரு ராஜ்யம் என்கிற ஒரு காரியம் ஆரம்பித்தது உண்மை என்றால், ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ರಾಜ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರಂಭವಾದ ಕಾರ್ಯ ಇರುವುದಾದರೆ பாபிலோனை மையமாக கொண்ட ஒரு ராஜ்யம் தான் ஆரம்பித்தது என்று வேதம் அடையாளம் கண்டு காட்டி கொடுக்கிறது. சரித்திர ஆசிரியர்கள் அதற்கு முத்திரையிடுகிறார்கள். ಬಾಬೆಲನ್ನ ಕೇಂದ್ರವಾಗಿಟ್ಟುಕೊಂಡು ರಾಜ್ಯವನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ಚರಿತ್ರೆ ಅದನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. நன்றாய் கவனியுங்கள், ಚೆನ್ನಾಗಿ ಆಲಿಸಿರಿ. தான் பராக்கிரமசாலி என்று கண்டபோது, ನಾನು ಪರಾಕ್ರಮಶಾಲಿ ಎಂದು ಕಂಡಾಗ, அன்றைக்கு இருந்த யுத்த ஆயுதம் வேட்டை ஆடுவது என்பதை அறிந்திருந்ததினால், ಅಂದು ಇದ್ದಂತ ಯುದ್ಧದ ಆಯುಧ ಬೇಟೆ ಆಡುವುದು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದಿದ್ದರಿಂದ, அதை உபயோகப்படுத்த முடியும் என்கிற தைரியத்தில் ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಲು ಸಾಧ್ಯ ಎಂಬ ಧೈರ್ಯದೊಂದಿಗೆ கொஞ்ச ஸ்தானங்களை தனதாக்கி கொண்டு, ಅವನು ಸ್ವಲ್ಪ ಸ್ಥಾನಗಳನ್ನು ತನ್ನದಾಗಿಸಿಕೊಂಡು அதிலே ஆளுகை செய்வதற்கு தன்னை உயர்த்தினார். ಅದರಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ
ತನ್ನನ್ನು ಮೇಲೆತ್ತಿದನು. அவனுக்கு ஒரு மனைவி இருந்தால் சிம்ராஸ் என்றவளுக்கு பெயர். ಅವನಿಗೆ ಒಂದು ಹೆಂಡತಿ ಇದ್ದಳು, ಸಿಮ್ರಾಸ್ ಎಂಬುದಾಗಿ. இவனுடைய ராஜ்யத்தில் அட்டகாசங்களுக்கு அளவே கிடையாது. ಇವನ ರಾಜ್ಯದ ಅಟ್ಟಹಾಸಕ್ಕೆ ಅಳತೆಯೇ ಇಲ್ಲ, பெருமைக்கு அளவே கிடையாது, ಎಮ್ಮೆಗೆ ಅಳತೆ ಇಲ್ಲ, மேட்டிமைக்கு அளவே கிடையாது. ಜಂಬಕ್ಕೆ ಅಳತೆ ಇಲ್ಲ. மேட்டிமை எங்கே உண்டாங்க சாத்தான் புகுந்து விடுவான். ಎಲ್ಲಿ ಅಹಂಕಾರ ಇರುತ್ತದೋ ಅಲ್ಲಿ ಸೈತಾನನ ಬರುತ್ತಾನೆ. எங்கே பெருமை உண்டாங்க சாத்தானுக்கு முழுவதும் சுதந்திரம் கொடுத்து விடுகிறீர்கள். ಎಲ್ಲಿ ಹೆಮ್ಮೆ ಇರುತ್ತದೋ ಅಲ್ಲಿ ಸೈತಾನನಿಗೆ ಸಂಪೂರ್ಣ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಸಿಗುತ್ತದೆ. அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் பொருந்தும். ಅದು ಎಲ್ಲರ ಜೀವಿತಕ್ಕೂ ಹೋಲುತ್ತದೆ. இந்த மேட்டிமையும் அகங்காரமும் வந்தபோது, ಈ ಎಮ್ಮೆ ಈ ಅಹಂಕಾರ ಬಂದಾಗ அவனும் அவனுடைய மனைவியும் தங்களை விட யாரும் பெரியவர்கள் இல்லை என்று யோசிக்க ஆரம்பித்தார். ಅವನು ತನ್ನ ಪತ್ನಿ ಇಬ್ಬರು ನಮ್ಮ ಹಾಗೆ ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. இந்த ரெட்டை ஜோடி இப்படி இந்த ஜோடி இப்படி யோசிக்க ஆரம்பித்தது. ಈ ಜೋಡಿ ಈ ರೀತಿ ಯೋಚಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿತು. அவர்கள் தான் பாபேல் என்கிற கோபுரத்தை கட்ட முயன்றவர்கள். ಅವರೇ ಬಾಬೆಲ್ ಎಂಬಂತ ಗೋಪುರವನ್ನು ಕಟ್ಟಲು ಪ್ರಯತ್ನಿಸಿದರು. ஆனால் அதை காட்டிலும் ஒரு காரியத்தை நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். ಆದರೆ ಅದಕ್ಕಿಂತಲೂ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ತೋರಿಸುತ್ತೇನೆ, நன்றாக புரிந்து கொள்ளும்படியாக. ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತೆ. இந்த நிம்ரோத் திடீரென்று மரித்து போனான். ಈ ನಿಮ್ರೋದನು ದಿಢೀರ್ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ತು ಹೋದನು. மரித்த போது செம்ராஸ் நினைத்தாள், ಸತ್ತಾಗ ತನ್ನ ಹೆಂಡತಿ செம்ராಸ್ அதிகாரம் என் கையை விட்டு போகிறது, ಅಧಿಕಾರ ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಿದೆ, மக்கள் என்னிடத்தில் அடங்கி இருக்க போகிறதில்லை, ಜನರು ನನ್ನ ಬಳಿ ಅಡಕವಾಗಿರುವುದಿಲ್ಲ. ஆகினால அவள் தந்திரமான ஒரு சூழ்ச்சி செய்தாள். ಆದ್ದರಿಂದ ಕುತಂತ್ರವಾದ ಸೂಚನೆ ಮಾಡಿದಳು. அவளுடைய கள்ள உறவிலே பிறந்த ஒரு பிள்ளையை, ಆಕೆಯ ಕಳ್ಳ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಂತ ಒಂದು ಮಗುವನ್ನ அவள் கர்ப்பவதியானாள். ಆಕೆಗೆ ಗರ್ಭಿಣಿಯಾದಳು. கர்ப்பவதியான அவள் சொன்னாள், ಗರ್ಭಿಣಿಯಾದ ಅವಳು ಹೇಳಿದಳು, என் வயிற்றிலே நிம்ரோத் மறுபடியும் பிறக்காம வந்திருக்கிறான், ನನ್ನ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ನಿಮ್ರೋದನು ಪುನಃ ಹುಟ್ಟಲು ಬಂದಿದ್ದಾನೆ, நான் நிம்ரோதை ஏந்தி கொண்டிருக்கிறேன். ನಾನು ನಿಮ್ರೋದನನ್ನು ಒತ್ತಿದ್ದೇನೆ. அந்த நாட்களில் இருந்த ஜனங்கள் அதை நம்பினார்கள். ಆ ದಿನದಲ್ಲಿ ಇದ್ದ ಜನರು ನಂಬಿದರು. அந்த அவளுக்கு குழந்தை பிறந்த போது, ಅವಳಿಗೆ ಮಗು ಹುಟ್ಟಿದಾಗ அந்த குழந்தையை கையில ஏந்தினவளாக ಆ ಮಗುವನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಂಡವಳಾಗಿ அங்கே சிலைகளை வைக்க ஆரம்பித்தாள். ಅಲ್ಲಲ್ಲಿ ಶಿಲೆಗಳನ್ನ ಇಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದಳು. நன்றாய் கவனியுங்கள், ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அங்கே ரெண்டு காரியம் தலை தூக்கி இருந்தது. ಅಲ್ಲಿ ಎರಡು ಕಾರ್ಯ ತಲೆ ಎತ್ತಿ ನಿಂತಿತ್ತು. பலவந்தமான காரியங்கள், ಬಲವಂತವಾದ ಕಾರ್ಯಗಳು, பராக்கிரமத்தை காண்பிக்கிற காரியங்கள். ಪರಾಕ್ರಮವನ್ನು ತೋರಿಸುವ ಕಾರ್ಯಗಳು. இரண்டாவது விபச்சாரம், ಎರಡನೆಯದಾಗಿ ವ್ಯಭಿಚಾರ, மாரல் டிக்ளைன் என்று சொல்வார்கள். அந்த காரியம் ஒழுக்க குறைவு ஏற்பட்டது. ಅಲ್ಲಿ ಯಾವ ವಿಧವಾದಂತ ಸಂಸ್ಕೃತಿ ಇಲ್ಲದಂತಾಯಿತು. முதல் ராஜ்யத்திலேயே, ಮೊದಲ ರಾಜ್ಯದಲ್ಲೇ, மனிதன் உண்டாக்கின முதல் ராஜ்யத்திலேயே, ಮನುಷ್ಯನು ನಿರ್ಮಿಸಿದ ಮೊದಲ ರಾಜ್ಯದಲ್ಲೇ அடியர்த்தவன் தண்டல்காரன் என்கிற காரியம் காண்பட்டது. ಎಲ್ಲ ಕತ್ತಿ ಎತ್ತಿದವನು ದಂಡಗಾರನೆಂಬುದಾಗಿ ತೋರಿಸಿದ್ದನು. என்னை கேட்கிற அருமையானவர்களே, ನನ್ನನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ಪ್ರಿಯರೇ, அநேக இடங்களில் நீங்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கலாம். ಇದನ್ನು ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನೋಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿರಬಹುದು. இது ஒன்றும் புதிதல்ல. ಇದು ಯಾವುದು ಹೊಸದಲ್ಲ. என்றைக்கு மனிதன் தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை உண்டாக்க வேண்டும் நினைத்தானோ, ಯಾವತ್ತು ತನಗೋಸ್ಕರ ರಾಜ್ಯವನ್ನು ಏರ್ಪಡಿಸಬೇಕೆಂದು ಮನುಷ್ಯನು காணப்பட்ட மேட்டிமை இதுதான். ಅಂದಿನಿಂದ ಕಾಣಲ್ಪಟ್ಟ ಎಮ್ಮೆ ಇದುವೆ. தடியெடுத்தவன் தண்டல்காரன், ಆ ಒಂದು ಕೋಲನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡವನು ದಂಡಗಾರನು. நன்றாய் கவனியுங்கள், ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அது நிமித்தமாக, ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ஒழுக்கம் நிறைக்கப்பட்டு பரிசுத்த குலைச்சல் ஏற்பட்டது. ಕ್ರಮ ಇಲ್ಲದಂತಾಗಿ ಪರಿಶುದ್ಧತೆ ಒಲೆ ಆಯಿತು. பரிசுத்த குலைச்சல் ஏற்பட்டதினால் ಪರಿಶುದ್ಧತೆಯ ಒಲೆ ಉಂಟಾಗಿದ್ದರಿಂದ ஜனங்களுக்கு ஒழுக்க முறையை குறித்து கவலையற்றதாக மாறினார்கள். ಜನರಿಗೆ ರೀತಿ ನೀತಿ ಇಲ್ಲದವರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರು. பலவந்தப்படுத்தப்பட்டார்கள். ಬಲವಂತಗೊಳಿಸಲ್ಪಟ್ಟರು. ஸ்திரீகள் பலவந்தப்படுத்தப்பட்டார்கள். ಸ್ತ್ರೀಗಳು ಬಲವಂತಪಡಿಸಲ್ಪಟ್ಟರು. குழந்தைகள் பலவந்தப்படுத்தார்கள். ಮಕ್ಕಳು ಬಲವಂತಪಡಿಸಲ್ಪಟ್ಟರು. இந்த ராஜ்யம் தான் மனிதன் ஆரம்பித்த முதல் ராஜ்யம். ಈ ರಾಜ್ಯವೇ ಮನುಷ್ಯನ ಪ್ರಾರಂಭಿಸಿದ ಮೊದಲ ರಾಜ್ಯ. ஆண்டவர் நினைத்தார், ದೇವರು ಯೋಚಿಸಿದರು, ஐயೋ நான் உண்டாக்கின இந்த மக்கள், ಅಯ್ಯೋ ನಾನು ನಿರ್ಮಿಸಿದ ಜನ, என்னுடைய ராஜ்யத்திற்காக உண்டாக்கப்பட்ட இந்த பிரஜைகள் ನನ್ನ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದ ಪ್ರಜೆಗಳು தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ನನ್ನನ್ನು ಕೆಡಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆக நான் ஒன்று செய்ய வேண்டும். ಆದ್ದರಿಂದ ನಾನು ಒಂದು ಮಾಡಬೇಕು. இவர்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு ராஜ்யத்தை உண்டாக்க வேண்டும். ಇವರಿಗೆ ಮಾದರಿಯಾದ ಒಂದು ರಾಜ್ಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡಬೇಕು. அதிலே நான் ராஜாவாக இருந்து ಅದರಲ್ಲಿ ನಾನು ರಾಜನಾಗಿದ್ದು இவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். ಇವರಿಗೆ ತೋರಿಸಬೇಕು. முழு பூமிக்கும் காண்பிக்க வேண்டும் ಇಡೀ ಭೂಮಿಗೆ ತೋರಿಸಬೇಕು என்கிறதினால் தான் ಅನ್ನುವುದರಿಂದಲೇ ஆபிரகாமின் குடும்பத்தாரை நோக்கி வந்து ಅಬ್ರಹಾಮನ ಕುಟುಂಬದವರನ್ನು ನೋಡಿ ಬಂದು அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி ಅವರನ್ನು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ அவர்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ಅವರ ಸಂಗಡ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. வசனத்தை நீங்கள் அறிந்தாலும் வாசிக்க விரும்புகிறேன். ಆ ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳಿಯುವುದಕ್ಕಾಗಿ ಓದಲು ಬಯಸುತ್ತೇನೆ. யாத்ராமங்களின் புஸ்தகம் ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 19வது அதிகாரம் 19ನೇ ಅಧ್ಯಾಯ அங்கே 5 இருந்து வாசிக்கிறேன். 5ರಿಂದ ಓದುತ್ತೇನೆ. இப்பொழுது நீங்கள் என்
வாக்கை உள்ளபடி கேட்டு ಈಗಿರಲಾಗಿ ನೀವು ನನ್ನ ಮಾತನ್ನ ಶ್ರದ್ಧೆಯಿಂದ என் ಕೇಳಿ உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் ನಾನು ಮಾಡುವ ನಿಬಂಧನೆಯನ್ನು ಅನುಸರಿಸಿದರೆ சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಲ್ಲಿ ನನಗೆ ಸ್ವಕೀಯ ಜನರಾಗಿರುವಿರಿ. பூமி எல்லாம் என்னுடையது, ಭೂಮಿ ನನ್ನದಷ್ಟೇ. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் ನೀವು ನನಗೆ ಯಾಜಕ ರಾಜ್ಯವು பரிசுத்தமும் ஜாதியுமாய் இருப்பீர்கள். ಪರಿಶುದ್ಧ ಜನವೂ ಆಗಿರುವಿರಿ. கவனித்து பார்க்கிறீர்கள் ஆண்டவருடைய ஏக்கத்தை. ನೋಡಿರಿ ದೇವರ ஒரு ತವಕವನ್ನ. பரிசுத்தமுள்ள ஒரு கூட்டம், ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ಒಂದು ಗುಂಪು. ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறவர்களை ராஜ்யமாக்க போகிறேன். ಯಾಜಕರಾಗಿರುವ ಗುಂಪನ್ನ ರಾಜ್ಯವಾಗಿ இது ஆண்டவர்களை விடுதலையாக்கியவர்களுக்கு கொடுத்த ஒரு உடன்படிக்கை. ಇದು ದೇವರವರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಕೊಟ್ಟ ಒಡಂಬಡಿಕೆ. இப்ப அவளை எஸ்டாப்லிஷ் பண்ணி ಈಗ ಅದನ್ನ ವಿಸ್ತರಿಸಿ இந்த உலகத்துக்கு காண்பித்து ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತೋರಿಸಿ என்னுடைய ராஜ்யம் இப்படித்தான் இருக்கும் என்பதை அறிவிப்பதற்கு ನನ್ನ ರಾಜ್ಯ ಹೀಗೆ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಸಾರುವುದಕ್ಕೆ ஆண்டவர் எல்லாரையும் ஆசாரியர்களாக மாற்றி ದೇವರು ಎಲ್ಲರನ್ನ ಯಾಜಕರನ್ನಾಗಿ அவர்களை ಮಾರ್ಪಡಿಸಿ பரிசுத்தத்தோடு காத்துக்கொண்டு ಅವರ ಪರಿಶುದ್ಧತೆಯಿಂದ ಕಾಪಾಡಿಕೊಂಡು உலகத்திலே அவர்களை சம்பத்தாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ಲೋಕದಲ್ಲಿ ಸ್ವಕೀಯ ಜನರಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕಾದರೆ கொஞ்சம் வேகமாக கடந்து செல்கிறேன். ಸ್ವಲ್ಪ ಬೇಗ ಹೇಳುತ್ತೇನೆ. ஆனால் அந்த ஜனங்களோ ಆದರೆ ಜನರು தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், ತನ್ನನ್ನು ಕೆಡಿಸಿಕೊಂಡರು, பரிசுத்த குலைச்சலானார்கள். ಪರಿಶುದ್ಧತೆ ಒಲೆ ಆದಿತ್ತು. வேதம் சொல்கிறது ವೇದ ಹೇಳುತ್ತದೆ உட்கார்ந்தார்கள், விளையாடினார்கள், ಕುಳಿತರು, ಆಟವಾಡಿದರು, வேசித்தனம் பண்ண ஆரம்பித்தார்கள். ವೇಶ್ಯಾವಾಟಿಕೆ ಮಾಡಿದರು. பரிசுத்த குலைச்சல் வந்தபோது ಪರಿಶುದ್ಧತೆ ಒಲೆ ಉಂಟಾದಾಗ ஆண்டவர் கண்டு கலங்குகிறார். ದೇವರು ನೋಡಿ ಕಳವಳ ಪಡುತ್ತಾರೆ. ஆகையினால் தான் ಆದ್ದರಿಂದಲೇ மோசே மலையின் மேலே தேவனோடு இருந்தபோது ಮೋಸೆ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ದೇವರೊಂದಿಗಿದ್ದಾಗ அவனை பார்த்து சொல்லுகிறார், ಅವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அழைத்து கொண்டு வந்த ஜனம், ಕರೆದುಕೊಂಡು ಬಂದ ಜನ, நீ எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்த ஜனம், ನೀನು ಐಗುಪ್ತದಿಂದ ಕರೆತಂದ ಜನ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். ತನ್ನನ್ನು ಕೆಡಿಸಿಕೊಂಡರು. அவர்களை நான் மாடலாக மாற்ற நினைத்தேன். ಅವರನ್ನ ಮಾದರಿಯಾಗಿರಲು ಬಯಸಿದೆ. அவர்களை உலகத்துக்கு மாதிரியான ஒரு தேசமாக ராஜ்யமாக மாற்ற நினைத்தேன். ಲೋಕಕ್ಕೆ ಮಾದರಿಯುಳ್ಳ ರಾಜ್ಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಲು ಯೋಚಿಸಿದೆ. வெறும் தேசமாக அல்ல, ಬರೀ ದೇಶವಾಗಿ ಅಲ್ಲ, ராஜ்யமாக. ರಾಜ್ಯವಾಗಿ. ஒரு கண்ட்ரி என்று சொல்வதற்கும் ஒரு நேஷன் என்று சொல்வதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ಒಂದು ರಾಜ್ಯ, ಒಂದು ದೇಶ ಅನ್ನುವುದಕ್ಕೆ ದೊಡ್ಡ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. ஒரு தேசம் என்பது ஒரு பூகோள அளவை குறிக்கலாம். ಒಂದು ದೇಶ ಅನ್ನುವುದು ಭೌಗೋಳಿಕ ಅಳತೆ ತೋರಿಸುತ್ತದೆ. ஆனால் ராஜ்யம் என்பது வேறு. ಅದರ ರಾಜ್ಯ ಅನ್ನುವುದು ಬೇರೆ. தேசம் என்றால் வெறும் பூகோள அளவை மாத்திரம் குறிக்கும். ದೇಶ ಅಂದರೆ ಭೌಗೋಳಿಕ ಅಳತೆ ಮಾತ್ರ ಸೂಚಿಸುತ್ತದೆ. ஆண்டவர் விரும்பினது ராஜ்யம் செய்யக்கூடிய ஒரு ராஜ்யம். ದೇವರು ಬಯಸಿದ್ದು ಆಡಳಿತ ಮಾಡುವ ರಾಜ್ಯ. அதை அவர் உண்டாக்க விரும்பினார். ಅದನ್ನು ನಿರ್ಮಿಸಲು ಬಯಸಿದರು. பரிசுத்தம் உண்டாகும், ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ, அன்பு இருக்கும், ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇರುತ್ತದೆ, தீங்கு இருக்காது, ಅಲ್ಲಿ ಕೇಡು ಇರುವುದಿಲ್ಲ. இதைத்தான் விரும்பினார். ಎದನ್ನೇ ಬಯಸಿದರು. அவர்களோ ಆದರೆ ಅವರು புரிந்து கொள்ளாதவர்களாக, ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳದ ಹಾಗೆ தங்களை கெடுத்துக் கொண்டார். ತಮ್ಮನ್ನು ಕೆಡಿಸಿಕೊಂಡರು. என்னை கேட்கிற அருமையானவர்களே, ಇದನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ಪ್ರಿಯರೇ, நன்றாய் கவனியுங்கள், ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, நன்றாய் கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இந்த ராஜ்யத்திலே தான் ಈ ರಾಜ್ಯದಲ್ಲೇ நீங்களும் நானும் அறிந்திருக்கிறபடி ನೀವು ನಾವು ತಿಳಿದಿರುವ ಹಾಗೆ சுத்திகரிப்பை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ಒಂದು ಶುದ್ಧೀಕರಣ ಉಂಟಾಗುವಂತೆ மோசே எழுந்து நின்று சொல்கிறான். ಮೋಸೆ ಎದ್ದು ನಿಂತು ಹೇಳುತ್ತಾನೆ, யார் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள், ಯಾರು ಕರ್ತನ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವವರು, யார் கர்த்தருடைய பட்சத்தில் ಯಾರು நிற்கிறவர்கள். ಕರ್ತನ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವುದು. அப்பொழுது லேவி புத்திரர் வந்ததினால், ಆಗ ಲೇವಿಯವರು ಬಂದಿದ್ದರಿಂದ ஆண்டவருக்கு லேவியின் மேல ஒரு இழுப்பு வருகிறது. ದೇವರಿಗೆ ಲೇವಿಯರ ಮೇಲೆ ಸೆಳೆಯುವಿಕೆ ಬರುತ್ತದೆ. பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் காட்டுகிறவன் மேல தேவன் ஒரு ஈர்க்க, ஒரு ஆகர்ஷண சக்தியை காண்கிறார். ಪರಿಶುದ್ಧತೆಯ ಮೇಲೆ ವೈರಾಗ್ಯ ತೋರಿಸಿದವರ ಮೇಲೆ ಕರ್ತನ ಒಂದು ಆಕರ್ಷಣೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾನೆ. அத்தனை பேரும் கெடுத்துக் கொண்டிருக்கும் போது, ಅಷ್ಟು ಜನ ಕೆಡಿಸಿಕೊಂಡಿದ್ದಾಗ, தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கும் போது, ಅಷ್ಟು ಜನ ಕೆಡಿಸಿಕೊಂಡಿದ್ದಾಗ, என்னை மறந்த போது, ನನ್ನನ್ನು ಮರೆತಾಗ, என்னுடைய பிரசன்னத்தை அறியாத ನನ್ನ போது, ಪ್ರಸಂಗವನ್ನು ತಿಳಿಯದಾಗ, எனக்கு வைராக்கியம் காட்டுகிற ஒரு சின்ன கூட்டம் இருக்கிறது என்று தேவன் ஆச்சரியப்பட்டவராக, ದೇವರ ವೈರಾಗ್ಯದಿಂದ ಒಂದು ಚಿಕ್ಕ ಗುಂಪು ಇರಬೇಕೆಂದು ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟಾಗ, இந்த ஆசாரிய ராஜ்யம் என்பதை குறுக்கி ಆ ಯಾಜಕ ರಾಜ್ಯ ಎಂಬುದನ್ನು ಕುಗ್ಗಿಸಿ ஆசாரிய ஊழியமாக்குகிறார். ಯಾಜಕ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾರೆ. நன்றாய் கவனியுங்கள் ಚೆನ್ನಾಗಿ அருமையானவர்களே. ಗಮನಿಸಿ ಪ್ರಿಯರೇ, இப்பொழுது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்த ஆண்டவர் ಈಗ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಲು ಬಂದ ದೇವರು ஆசாரிய கூட்டத்தை பார்க்கிறார். ಈ ಯಾಜಕ ವರ್ಗವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. நன்றாய் கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. புதிய ஏற்பாட்டு நாட்களிலே ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ದಿನದಲ್ಲಿ சத்திய வேதம் சொல்கிறது, ನನ್ನ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, யாரெல்லாம் அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வந்தார்களோ, ಯಾರೆಲ್ಲ ಅಂಧಕಾರದಿಂದ ಆಶ್ಚರ್ಯ ಬೆಳಕಿನ ಕಡೆಗೆ ಬಂದರು, அவர்கள் இந்த ஆசாரிய கூட்டத்தில் இணைகிறார்கள். ಅವರು ಈ ಯಾಜಕರ ಕೂಟಕ್ಕೆ ಸೇರುತ್ತಾರೆ. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ராஜ்யமாக இருந்தது, ರಾಜ್ಯವಾಗಿತ್ತು. ராஜ்யம் பொழுது ஆசாரிய கூட்டமாக மாறி, ರಾಜ್ಯ ಈಗ ಯಾಜಕ ಕೂಟವಾಗಿದೆ. கர்த்தர் ஏங்குகிறார். ಕರ್ತನು ತವಕ ಪಡುತ್ತಾನೆ. எனக்கு ஒரு ராஜ்யம் வேண்டும், ನನಗೆ ಒಂದು ರಾಜ್ಯ ಬೇಕು, அது உலகத்திற்கு மாடலாக மாற ಅದು வேண்டும். ಲೋಕಕ್ಕೆ ಮಾದರಿಯಾಗಿರಬೇಕು. இந்த கூட்டத்தை நான் உபயோகப்படுத்த போகிறேன். ಈ ಗುಂಪನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತೇನೆ. அவர்களை கொண்டு கானான் தேசத்தில் வைக்கிறார்.
ಅವರನ್ನು ತಂದು ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಇಡುತ್ತೇನೆ. நான் அந்த தேசத்தினுடைய ஒரு காரியத்தை காண்பித்து கொடுத்து விட்டு இன்றைக்கு முடிக்கிறேன். ಆ ದೇಶದ ಕಾರ್ಯವನ್ನು ತೋರಿಸಿ ಇಂದು ಮುಗಿಸುತ್ತೇನೆ. அந்த தேசத்திலே யார் மூலமாக அந்த தேசத்தினுடைய பெரிய காரியம் நடக்கிறது என்பதை காண்பித்து கொடுக்க ಆ விரும்புகிறேன். ದೇಶದಲ್ಲಿ ಯಾರ ಮೂಲಕ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತದೆ ಅನ್ನುವುದನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. நியாயாதிபதிகளின் புத்தகம் ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಪುಸ್ತಕ 19வது அதிகாரம் 19ನೇ ಅಧ್ಯಾಯ. இங்கே 1வது வசனத்தை வாசிக்கிறேன். ಇಲ್ಲಿ 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುತ್ತೇನೆ. இஸ்ரவேலிலே ராஜா இல்லாத அந்நாட்களிலே ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಅರಸನಿರಲಿಲ್ಲ. எப்ராயிம் மலைகள் அருகே ಎಫ್ರಾಯಿಂ ಪರ್ವತದ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். ಪ್ರವಾಸಿಯಾಗಿದ್ದ ಒಬ್ಬ ಲೇವಿ ಇದ್ದನು. என் ஆவியானவருடைய எழுத்துக்களை குறித்து நான் ಅನೇಕ நேரங்களில் ஆச்சரியப்படுகிறேன். ನನ್ನ ದೇವರಾತ್ಮನ ಬರಹಗಳನ್ನು ಕುರಿತು ಅನೇಕ ವೇಳೆ ಆಶ್ಚರ್ಯ ಪಡುವವನು. ஆண்டவர் நமக்கு சரித்திரத்தின் மூலமாக சில உண்மைகளை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ದೇವರು ನಮಗೆ ಚರಿತ್ರೆಯ ಮೂಲಕ ಕೆಲವು ಸತ್ಯಾಂಶ ಕಲಿಸಿಕೊಡಲು ಬಯಸುತ್ತಾನೆ. அங்கே இந்த ஆண்டவர் தெரிந்து கொண்ட இந்த கூட்டத்தில் நடந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ಆರಿಸಿಕೊಂಡ ಆ ಗುಂಪಿನಲ್ಲಿ ನಡೆದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ದೇವರು ಇಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. நன்றாய் கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, காதை கூர்மையாக்கி கவனியுங்கள். ಕಿವಿಗಳನ್ನು ಚೂಪು ಮಾಡಿಕೊಂಡು ಆಲಿಸಿರಿ. பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். ಪ್ರವಾಸಿಯಾಗಿದ್ದ ಒಬ್ಬ ಲೇವಿ ಇದ್ದನು. அவன் என்ன செய்தான்? ಅವನು ಏನ್ ಮಾಡ್ದ? அவன் யூதாவில் உள்ள பெத்லெஹேம் ஊராளாய் ஒரு ஸ்திரியை ಅವನು ಯಹೂದದ ಬೆತ್ಲೆಹೇಮಿನವಳಾದ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯನ್ನು தனக்கு மறுமனையாக்கி கொண்டான். ಅವನಿಗೆ ಉಪಪತ್ನಿಯಾಗಿಸಿಕೊಂಡಿದ್ದನು. நம்ம சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள்லாம் சொல்லியிருக்காங்க, சின்ன வீடு வச்சுக்கிறது தப்பு இல்ல. ನಮ್ಮ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ನ್ಯಾಯಾಧೀಶರು ಹೇಳಿದ್ದಾರೆ, ನಮಗೆ ಇನ್ನೊಂದು ಚಿಕ್ಕ ಮನೆ ಇಟ್ಕೊಳ್ಳೋದ್ರಲ್ಲಿ ತಪ್ಪಿಲ್ಲ. உனக்கு இஷ்டம் நான் ஒரு வீடு வச்சு அதுல என்ன கஷ்டம்? ನಿನಗಿಷ್ಟ ಇದ್ರೆ ನೀನಿಟ್ಕೋ, ಅದ್ರಲ್ಲಿ ಏನ್ ಕಷ್ಟ? நான் அன்று ராத்திரியில தூங்கவில்லை. ನಾನು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಿದ್ದೆ ಮಾಡಲಿಲ್ಲ. என்னை கேளுங்கள் அருமையானவர்களே, ಇದನ್ನ ಕೇಳಿರಿ ಪ್ರಿಯರೇ. இந்த 5 பெரிய நீதிபதிகள் நம்முடைய தேசத்தினுடைய சுப்ரீம் உயர்மட்ட நீதிபதிகள். ಈ 5 ನ್ಯಾಯಾಧೀಶರು ನಮ್ಮ ದೇಶದ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟಿನ ನ್ಯಾಯಾಧೀಶರು. adultery is not a crime என்று எழுதின காரியத்தை ವ್ಯಭಿಚಾರ ಅಪರಾಧವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. என்னது? ಏನು? ஐயா, ಅಯ್ಯ நீதிபதி அவர்களே, ನ್ಯಾಯಾಧೀಶರೇ, மாண்புமிகு நீதிபதி அவர்களே, ಮಾನ್ಯ ನ್ಯಾಯಾಧೀಶರೇ, மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, ಗೌರವಾನ್ವಿತ ನ್ಯಾಯಾಧೀಶರೇ, என்னையா எழுதுறீங்க? ಏನಯ್ಯ ಬರೀತೀರಾ? என்னையா எழுதுறீங்க? ಏನಯ್ಯ ಬರೀತೀರಾ? விபச்சாரம் பாவம் இல்லை என்று எழுத ஆரம்பித்து விட்டீர்கள் ஐயா. ವ್ಯಭಿಚಾರ ಪಾಪ ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಬರೆದುತ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲಯ್ಯ. கீழே எழுதுகிறார்கள், ಕೆಳಗಡೆ ಬರೀತಾರೆ, புருஷனால முடியலன்னா வேற ஒருத்தனால முடியுது, அவ்வளவுதானே. ಒಬ್ನಿಂದ ಆಗ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇನ್ನೊಬ್ನಿಂದ ಸಾಧ್ಯ ತಾನೆ. ಛೀ ಅಸುத்தம், ಛೀ ಅಶುದ್ಧ, ಛೀ ಅಸುத்தம், ಛೀ ಅಶುದ್ಧ. என்னை கோர்ட்டை அவமதிக்கிறார்கள் என்று சொல்லலாம். ನನ್ನನ್ನು ಕೋರ್ಟ್ ಅವನು ಅವಮದಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. ஒருவேளை யாரா ரெக்கார்ட் பண்ணி போட்டு இவர் கோர்ட்டை அவமதித்து விட்டார், சுப்ரீம் கோர்ட்டை அவமதித்தார் என்று போடலாம். ಒಂದು ವೇಳೆ ಯಾರಾದರೂ ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡಿ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ನ ಮೇಲೆ ಇವರು ಅಪದೂರು ಸಲ್ಲಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. அன்றைக்கு அப்போஸ்தலர் சொன்னதை நான் சொல்வேன். ಅಂದು ಅಪೊಸ್ತಲನು ಹೇಳಿದ್ದನ್ನು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. தேவனுக்கு பயப்படுவதை காட்டிலும் ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವುದಕ್ಕಿಂತ மனிதனுக்கு பயப்படுவதற்கு எனக்கு தெரியாது. ಮನುಷ್ಯನಿಗೆ ಭಯಪಡುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவர்கள் அப்படித்தான் சொன்னாங்க. ಅಂದು ಅವರು ಹಂಗೆ ಹೇಳಿದರು. தேவன் என் தேவன் எழுதி கொடுத்தார். ದೇವರನ್ನು ದೇವರು ಬರೆಕೊಟ್ಟರು. கையினாலே எழுதி கொடுத்தார். ತನ್ನ ಕೈಯಿಂದ ಬರೆಕೊಟ್ಟರು. விபச்சாரம் செய்யாதிருப்பாய், ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಬಾರದು. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஆண்டவர் தன் விரலினாலே எழுதி கொடுத்தாராம். ತನ್ನ ದೇವರು ತನ್ನ ಬೆರಳಿನಿಂದ ಬರೆಕೊಟ್ಟರು. அது எழுதுனது போதாதுன்னுட்டு ಅದು ಸಾಕಾಗಲ್ಲ ಅನ್ನುವುದಾಗಿ 10வது கட்டளை இன்னொருத்தனுடைய மனைவியை இಚ್ಛಾದಿರ್ಪಾಯಾಗ மனைவிಯನ್ನು எழுதியே ಬಿಟ್ಟಾர். 10ನೇ ಆಜ್ಞೆಯಲ್ಲಿ ಪರನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಆಸಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಬರೆದೇ ಕೊಟ್ಬಿಟ್ರು. என்னுடைய அருமையான நீதிபதிகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ನ್ಯಾಯಾಧೀಶರೇ, எங்கள் சம்பளத்தை எங்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குகிறவர்களே, ನಮ್ಮ ಒಂದು ಆದಾಯದಲ್ಲಿ ಸಂಬಳವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವರೇ, நாங்க காசை கொடுத்து உங்களை தூக்கி வச்சு அந்த மாதிரி ஏன் அட்டகாசம் பண்றீங்க? ನಾವು ಹಣ ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನ ಮೇಲೆ ಕಿಟ್ರೆ ಇಂತ ಅಟ್ಟಹಾಸ ಮಾಡ್ತೀರಯ್ಯ. என் பிள்ளைய பார்த்து எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டா, ನನ್ನ ಮಗವನ್ನು ನೋಡಿ ಎಲ್ಲಯ್ಯ ಹೋಗಿ ಬಂತೀಯ ಕೇಳಿದ್ರೆ, ಅದ நீங்க ஏன் கேக்குறீங்க? அங்க ஜட்ஜி கிட்ட கேளுங்கன்னு சொல்றான். ನೀನು ಯಾಕೆ ಕೇಳ್ತೀಯ? ಜಡ್ಜ್ ಹತ್ರ ಕೇಳು ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. அவரே சரின்ட்டார், நீர் என்ன தப்புங்கிறீரு? ಅವರೇ ಸರಿ ಅಂದ್ರು ನೀನೇನ್ ತಪ್ಪು ಅಂತೀಯ? கவனியுங்கள், ಗಮನಿಸಿ. எங்க ஆரம்பித்தது? ಎಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಿತು? எங்க ஆரம்பித்தது? ಎಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಿತು? ಲೇವಿ ಆರಂಭಿக்கிறார். ಲೇವಿ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾನೆ. ಲೇವಿಯೇ ಚಿನ್ನ வீடு வைக்க ஆரம்பிச்சார். ಲೇವಿಯೇ ಉಪಪತ್ನಿ ನೀಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ. ಅವನ ಆಸಾರ್ಯ ಕೂಟமா ಪರಿಶುದ್ಧமா தெரிஞ்சுಕೊಂಡಯ್ಯ. ಈಗ ಯಾಜಕ ವರ್ಗವಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொன்னப்பா, ಒಬ್ಬನಿಗೆ ಒಬ್ಬಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಪ್ಪ. மனைவிக்கு உன் இளம் வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதன்னு எழுதி கொடுத்தண்டா. ನಿನ್ನ ಯೌವನ
ಅವನ ಹೆಂಡತಿಗೆ ದ್ರೋಹ ಮಾಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಬರೆದು ಕೊಟ್ಟನಲ್ಲೋ மறுமனையாட்டி உனக்கு ನಿನಗೆ ಉಪಪತ್ನಿ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நம்ம ஊருக்கு வழக்கத்துக்கும் அந்த ஊர் வழக்கத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம். ನಮ್ಮ ಊರಿನ ವಾಡಿಕೆಗೂ ಆ ಊರಿನ ವಾಡಿಕೆಗೂ ಸ್ವಲ್ಪ ವ್ಯತ್ಯಾಸ. இப்ப மீன் அரபிய நாடுகள்ல போனீங்கன்னா ಈಗ ನೀವು ಅರೇಬಿಯಾ ದೇಶಕ್ಕೆ ಹೋದ್ರೆ அவங்க ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கணும்னா ಅವರು ಒಂದು ಹೆಣ್ಣನ್ನ ಮದುವೆ ಮಾಡ್ಕೋಬೇಕಂದ್ರೆ நிறைய காசு கொடுக்கணும். ತುಂಬಾ ದುಡ್ಡು ಕೊಡಬೇಕು. யூதர்களும் நிறைய காசு கொடுக்கணும். ಯಹೂದ್ಯರು ತುಂಬಾ ಹಣ ಕೊಡಬೇಕು. நம்ம மூதாதையர்னு சொல்கிற யாக்கோப், ನಮ್ಮ ಮೂಲ ಪಿತ್ರಾಗಿ ಯಾಕೋಬನು 7 வருஷம் அடிமையா வேலை செஞ்சான்னு போட்டு ஒரு பொண்ணுக்கு, ಒಂದು ಹೆಂಗಸಿಗೆ 7 ವರ್ಷ ಗುಲಾಮನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ದ. ஆமா 7 வருஷம் ஆடு மேய்ப்போ, 7 ವರ್ಷ ಕುರಿಕಾಯಿ ಹೋಗು. அவன் 7 வருஷம் ஒரு பொண்ணுக்காக ஆடு மேய்ச்சான்னு வேதம் சொல்லுது. ಅವನು 7 ವರ್ಷ ಒಂದು ಹೆಣ್ಣಿಗಾಗಿ ಕುರಿ ಕಾಯ್ದ ಅಂತ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. நம்ம ஊர்ல ರೊಕ್ಕ வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுவீங்க, ಆದ್ರೆ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ರೊಕ್ಕ ತಗೊಂಡು ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಳ್ತೀರಾ. அங்க காசு கொடுத்துதான் பெஞ்சாதியை கூட்டி வர வேண்டியிருக்கும். ಆ ಹಣ ಕೊಟ್ಟು ಹೆಂಗಸನ ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ಬೇಕಾಗಿದೆ. அதனால தான் ಆದ್ರಿಂದಲೇ இந்த மறுமனை ஆட்டி வச்சா அந்த கவலையே கிடையாது. ಈ ಉಪಪತ್ನಿ ಇಟ್ಕೊಂಡ್ರೆ ಚಿಂತೆನೇ ಇಲ್ಲ. அந்த காரியமே அவங்களுக்கு வேண்டியதில்லை. ಆ ಕಾರ್ಯ ಅವನಿಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஃப்ரீலி அவைலபிள், ಫ್ರೀ ಅವೈಲಬಲ್. பக்கத்துல சொல்லுங்க, ஃப்ரீன்னு வாயை திறந்துராதீங்க. ಪಕ್ಕದವ್ರು ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, ಫ್ರೀ ಅಂದ ತಕ್ಷಣ ಬಾಯಿ ತೆರೆದು ಬಿಡಬೇಡ. விலைக்கரையும் செலுத்தி மனவாட்டியை கொள்றதுனால தான் இயேசு விலைக்கரையும் செலுத்தி என்னை மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டார். ಕ್ರಯವನ್ನ ಸಲ್ಲಿಸಿ ಪತ್ನಿಯನ್ನು ಸಂಪಾದಿಸಿಕೊಳ್ಳುವುದರಿಂದಲೇ ನನ್ನ ಯೇಸು ಕ್ರಯವನ್ನ ಸಲ್ಲಿಸಿ ನಮ್ಮನ್ನ ಆದಾಯ அந்த ಮಾಡಿಕೊಂಡನು. நாட்களினுடைய அந்த ட்ரெடிஷன் படி என்னை மீட்டு கொண்டார். ಆ ದಿನದ ಆ ದರ್ಶನದ ಹಾಗೆ ನನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸಿದ. நீங்கள் உங்களுடையவர்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ನೀವು ನಿಮ್ಮ ಸ್ವತ್ತಲ್ಲ ಕ್ರಯಕ್ಕೆ ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ஆனா ಆದರೆ மறுமனையாட்டின்னு சொன்னா அப்படி ஃப்ரீயாவே வந்துரும். ಉಪಪತ್ನಿ ಅನ್ನೋದು ಫ್ರೀ ಆಗಿ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ஏன்னா எல்லாரும் முன்னாலே கல்யாணம் பண்ண வேண்டாம், ಯಾಕೆಂದ್ರೆ ಎಲ್ಲಾರ ಮುಂದೆ ಮದುವೆ ಆಗೋಬೇಕಾಗಿಲ್ಲ, பரிசம் போட வேண்டாம், ಆ ಬಹುಮಾನ ಕೊಡ್ಬೇಕಾಗಿಲ್ಲ, தங்கம் கொடுக்க வேண்டாம். ಏನು ಕೊಡ್ಬೇಕಾಗಿಲ್ಲ. எப்படி வந்தது? ಹೇಗೆ ಬಂತು? அதுல அவ அதுக்கு மேல, ಅವಳು ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚು. பக்கத்துல இருங்க ನೋಡ್ರಿ, ரெண்டாவது, ಎರಡನೇದು, அவள் அவனுக்கு துரோகமாய் விபச்சாரம் பண்ணி. விபச்சாரங்கிற வார்த்தை நம்ம பைபிள்ல இருந்து எடுக்க வேண்டி இருக்குமோ தெரியல. ಈಕೆ ಇವನನ್ನ ಬಿಟ್ಟು ಜಾರತ್ವ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஐயா, ಅಯ್ಯ, சுப்ரீம் கோர்ட் ஐயா சொல்லுங்க ஐயா, இங்க நீங்க விபச்சாரம் நீங்க பைபிள்ல போட்டிருக்கீங்க, நம்ம வாசிக்க கூடாதா? ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಅಯ್ಯ ಹೇಳಯ್ಯ, ವ್ಯಭಿಚಾರ ಎಂಬುದ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಿದೆ, ಹೋಗುದಿಲ್ವಾ? இவங்கிட்ட வந்ததே இது ஒரு ஷார்ட் கட் மெத்தட்ல தான். ಇವ್ರ ಹತ್ರ ಬಂದಿದ್ದೇ ಇದು ಶಾರ್ಟ್ ಕಟ್ ಮೆಥಡ್ ಅಲ್ಲಿ. இதுல இப்ப இந்த ಅಮ್ಮ ವಿಷಯ ನೀ மட்டும் வைக்கலாம், அவன் நான் கூடாதா? ಆಗ ಇದರಲ್ಲಿ ಇವ್ರು ಬೇರೆ, ನೀನ್ ಮಾತ್ರ ಇಟ್ಕೊಂಡು ನಾನು ಇಟ್ಕೋಬಾರ್ದ? நீ மட்டும் உன் பெஞ்சாதி விட்டுட்டு என்கிட்ட வந்தಲ್ಲ, ನೀ ಮಾತ್ರ ಎಂಟಿ ಬಿಟ್ಟು ನನ್ನ ಹತ್ರ ಬಂದಲ್ಲ, நான் உன்னை விட்டுட்டு இன்னொருத்தர் போட. ನಾನ್ ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಒಬ್ಬನಲ್ಲಿ Listen! ಗಮನಿಸು. Who started it? ಇದನ್ನು ಯಾರು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು? ಯಾರು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು? ಲೇವಿ. ಲೇವಿ ಪರದೇಶಿಯ இருக்கிறவன், ಪರದೇಶಿಯಾಗಿರುವವನು. ಬಂಗ್ಲಾಕಾರನ கிட்ட கூட போல, பரதேசியவன். ಬಂಗ್ಲಾದಾಗಿರುವವನು ಹೋಗ್ಲಿಲ್ಲ, ವನವಾಸ. நீங்கள் அருமையானவர்களே, ಗಮನಿಸಿ ಪ್ರಿಯರೇ, இந்த உலகத்திலே பாவம் பிரவேசிப்பதற்கு, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪಾಪ ಪ್ರವೇಶಿಸುವುದಕ್ಕೆ பரிசுத்தமாக்கப்பட்ட ஜாதி, ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಲ್ಪಟ್ಟ பரிசுத்தத்திற்கு வெளியே ಪರಿಶುದ್ಧಕ್ಕಾಗಿ ಜೀವಿಸುವವರು, பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்ட ஜாதி, ಪರಿಶುದ್ಧಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ಜನಾಂಗ, நம்மை கையெடுத்து கொடுக்கும் போது, ಕೈ ಎತ್ತಿ ಕೊಡುವಾಗ, நம்மை கையெழுத்து கொடுக்கும் போது, ನಿನ್ನ ಬರಹ ಕೊಡುವಾಗ இந்த உலகத்துக்கு அழிவு உண்டாகிறது, ಈ ಲೋಕಕ್ಕೆ ನಾಶನ இந்த ಉಂಟಾಗುತ್ತದೆ, தேசத்துக்கு நாசம் உண்டாகிறது, ದೇಶಕ್ಕೆ ನಾಶ ಉಂಟಾಗುತ್ತದೆ. என்னை கேட்கிற அருமையானவர்களே, ನನ್ನನ್ನು ಕೇಳುವ ಪ್ರಿಯರೇ, என் ஆண்டவர் என்ன புலம்பி இருப்பார் தெரியுமா? ದೇವರು ಏನು ಗೋಳಾಡಿರ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? யாத்ராகமங்களின் புஸ்தகத்திலே, ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ, உபாகமங்களின் புஸ்தகத்திலே, ಸಾರಿ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 33வது அதிகாரத்திலே 33ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ மோசே தீர்க்க தரிசனமாக லேவியை குறித்து சொன்ன வசனங்களை காண்பித்து கொடுக்கிறேன். ಮೋಸೆ ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ಹೇಳಿದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. 8வது வசனம், உன் பரிசுத்த புருஷன் வசமாய் இருப்பதாக, ನೀನು ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರಾಗಿ ಇರುವ ವಶದಲ್ಲಿರುವಂತಷ್ಟೇ. உம்மீம் தூரீம் என்கிறவைகள் உன் பரிசுத்த புருஷன் வசமாய் இருப்பதாக. ಊರೀಮ್ ತುಮ್ಮೀಮ್ ಎಂಬ ವಸ್ತುಗಳು ನಿನ್ನ ಭಕ್ತರಾದ ವಶದಲ್ಲಿ ಉಂಟಷ್ಟೇ. ஆண்டவருடைய ஆவியினாலே இயக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை மோசே சொல்கிறான். ದೇವರಾತ್ಮನಿಂದ ಪ್ರೇರೇಪಿಸಲ್ಪಟ್ಟ ಮೋಸೆ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಹೇಳುತ್ತಾನೆ. ಲೇವಿ ಗೋತ್ರத்தை நான் பரிசுத்த புருஷனாய் பார்க்கிறேன். ಲೇವಿ ಗೋತ್ರವನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಪುರುಷನಾಗಿ ನೋಡುತ್ತೇನೆ. அதனால் தான் தும்மீம் ஊரீமை கையில கொடுத்திருக்கிறேன். ಆದ್ದರಿಂದಲೇ ತುಮ್ಮೀಮ್ ಊರೀಮನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. எப்படி வாழ்வான்? ಅವರು ಹೇಗೆ ಜೀವಿಸುತ್ತಾರೆ? தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி, ತನ್ನ ತಂದೆ ತನ್ನ ತಾಯಿಗೆ ಕೊಡೆನೆಂಬುದಾಗಿ ಹೇಳು. சகோதரரை அங்கீகரியாமல், ಸಹೋದರನ ಅಂಗೀಕರಿಸದೆ, தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய், ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಗುರುತಿಲ್ಲವೆಂದು ಹೇಳಿ, அவைகள் இருப்பதாக ಅವರು ಇರಲಿ
ஏன் ಯಾಕೆ ஏன்பா கொடுக்கிறாரு? ಯಾಕೆ ಕೊಡ್ತಾರೆ? எதுக்குப்பா நம்பி கொடுக்கிறாரு? ಯಾಕೆ ನಂಬಿ ಕೊಡ್ತಾರೆ? பட்சமே பண்ண மாட்டேன். ಪಕ್ಷಪಾತ ಮಾಡುವುದಿಲ್ಲ. உனக்கு தேவன் தான் முதலிடம். ನಿನಗೆ ದೇವರೇ ಮೊದಲ ಸ್ಥಾನ. தேவனுக்கு உனக்கு இடையில யாரும் வர முடியாது. ದೇವರು ನಿನಗೆ ಮಧ್ಯೆ ಯಾರು ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தாயும் வர முடியாது, தகப்பனும் வர முடியாது, ತಂದೆಯು ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ತಾಯಿ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, சகோதரன் வர முடியாது, சகோதரி வர முடியாது, ಸಹೋದರ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಸಹೋದರಿ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, முடியாது, ಮಕ್ಕಳು ಬರುವುದಿಲ್ಲ. அப்படி எனக்காக முதலிடம் கொடுத்த பரிசுத்த ஜாதினி. ಆ ರೀತಿ ನನಗೆ ಮೊದಲ ಸ್ಥಾನ ಕೊಟ್ಟ ಪರಿಶುದ್ಧ ಜನಾಂಗ. என்ன எழுதி இருக்கிறது? ಏನು ಬರೆದಿದೆ? அவர்களுடைய வார்த்தை கை கொண்டு முடிய கடன் உடன்படிக்கை காக்கிறவர்கள் என்கிற ஒரு நம்பிக்கை மிகுந்த வார்த்தை. ಅವರು ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನ ಕೈಗೊಂಡು ನಿನ್ನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ನಿಂತುಳ್ತಾರೆಂಬುದಾಗಿ ಒಂದು ನಂಬಿಕೆ. இது தேவனுடைய எதிர்பார்ப்பு, ಇದು ದೇವರ ನಿರೀಕ್ಷೆ, தேவனுடைய தாகம், ದೇವರ ದಾಹ. இவர்கள் வார்த்தையை காக்கிறவர்கள், ಇದು ವಾಕ್ಯವನ್ನ ಕಾಯುವವರು, வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், ವಾಕ್ಯದಂತೆ ನಡೆಯುವವರು, எனக்கு மாத்திரம் இடம் கொடுக்கிறவர்கள், ನನಗೆ ಮಾತ್ರ ಸ್ಥಳ ಕೊಡುವವರು, பரிசுத்தத்தை தலையாய் கொண்டிருக்கிறவர்கள், ಪರಿಶುದ್ಧವನ್ನ ತಲೆಯಾಗಿರಿಸುವವರು. அதற்காகத்தான் லேவியை நம்பி நான் ಅದಕ್ಕಾಗಿ ಲೇವಿಯನ್ನ ನಂಬಿ ಊರಿಂ ತುಮ್ಮಿಮನ ಕೊಟ್ಟೆ. ஆனால் அவர்களோ என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தோல்வியை உண்டாக்கி விட்டார்கள். ನನ್ನ ಎದುರು ನೋಡುವಿಕೆಗೆ ಸೋಲನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರು. பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டார்கள். ತನ್ನ ಜೀವಿತವನ್ನ ಕೆಡಿಸಿಕೊಂಡರು. தன்னுடைய பரிசுத்தத்திற்கு கேடு விளைவித்துக் கொண்டார்கள். ತನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆಗೆ ಕೇಡನ್ನು ಬರಮಾಡಿಕೊಂಡರು. வார்த்தையை காலின் கீழே மிதித்து விட்டார்கள். ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನ ಕಾಲ ಕೆಳಗೆ ತುಳಿದು ಬಿಟ್ಟರು. அந்த கவனி ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஆண்டவருடைய பெரிய சொப்பனம் ராஜ்யம் ஸ்தாபித்து உலகத்துக்கு மாடலாக வேண்டும் என்கிற காரியம். ನನ್ನ ದೇವರ ದೊಡ್ಡ ಸ್ವಪ್ನ ರಾಜ್ಯವನ್ನ ಸ್ಥಾಪಿಸಿ ಲೋಕಕ್ಕೆ ಮಾದರಿಯಾಗಬೇಕೆಂಬ ಕಾರ್ಯ ಅದು ಮರೆಯಾಗುತ್ತಿದೆ, அழிக்கப்படுகிறது, ನಾಶಪಡುತ್ತದೆ. கானானிலே கொண்டு வந்து வைத்தேனே, ಆ ಕಾನಾನಿಗೆ ತಂದಿಟ್ಟನಲ್ಲ, செழிப்பின் இடத்திலே கொண்டு வந்து வைத்தேனே, ಸಮೃದ್ಧಿಯ ಸ್ಥಳಕ್ಕೆ ತಂದಿಟ್ಟನಲ್ಲ, ராஜ்யத்தை மறந்து விட்டார்களே, ನನ್ನ ರಾಜ್ಯವನ್ನ ಮರೆತು ಬಿಟ್ಟಲ್ಲ. இவர்கள் இந்த இடத்தையே ராஜ்யமாக மாற்ற வேண்டியவர்கள் அல்லவா? ಈ ಸ್ಥಳವನ್ನೇ ರಾಜ್ಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕಾದವರಲ್ಲವಾ? தேசத்தை ராஜ்யமாக மாற்ற வேண்டியவர்கள் அல்லவா? ಈ ದೇಶವನ್ನ ರಾಜ್ಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು. தேவ ராஜ்யமாக மாற்ற வேண்டியவர்கள் அல்லவா? ದೇವ ರಾಜ್ಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕಲ್ಲವಾ? ದೊಡ್ಡ ಅಪರಾಧಿಗಳು ಇದ್ದಾರೆ. தேசத்திலே கலவரத்தை தூண்டினவர்கள், ದೇಶದಲ್ಲಿ ಗಲಭೆಯನ್ನು ಹೆಬ್ಬಿಸಿದವರು, கொலை வெறியோடு அநேகரை கொலை செய்தவர்கள், ಕೊಲೆ ವೈರಾಗ್ಯದಿಂದ ಅನೇಕರನ್ನ ಕೊಂದವರು, நல்லவர்களையும் பொல்லாதவர்களையும் கொன்று குவித்தவர்கள், ಒಳ್ಳೆಯವರನ್ನ ಕೆಟ್ಟವರನ್ನ ಕೊಂದು ತೀರಿಸಿದವರು, துன்மார்க்கர் என்று அவர்களுக்கு பெயர், ದುಷ್ಟನೆಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಹೆಸರು. அவர்கள் மத்தியில் என் ஆண்டவர் தொங்குகிறார். ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನನ್ನ ದೇವರು ತೂಗಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அதுல ஒரு குற்றவாளி சொல்கிறார், ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬ ಅಪರಾಧಿ ಹೇಳುತ್ತಾನೆ, நீ ரட்சித்துக் கொள்ளும் உம்மையும் ನೀನು ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿಕೋ, எங்களை இறக்கி விடு, ನಮ್ಮನ್ನ ಇಳಿಸು. மற்ற குற்றவாளி சொல்கிறார். ಇನ್ನೊಬ್ಬ ಅಪರಾಧಿ ಹೇಳ್ತಾನೆ, லூக்காளுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம், ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 23ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ, நான் நியாயப்படி தண்டிக்கப்படுறோம்பா, ನಾವು ನ್ಯಾಯ ಪ್ರಕಾರ ದಂಡನೆಗೊಳಗಾಗಿದ್ದೇವಪ್ಪ. எத்தனை பேரை எரிச்சவங்கடா நாங்க, ಎಷ್ಟು ಜನರನ್ನ ಸುಟ್ಟವ್ರ ನಾವು, எத்தனை பேரடா நம்ம கொன்னு குவிச்சவங்க, ಎಷ್ಟು ಜನರನ್ನ ಕೊಂದು ಹಾಕಿದ್ದೇವೆ ನಾವು. இவர் அப்படி செய்யலையப்பா, ಇವರಂಗ ಮಾಡ್ಲಿಲ್ಲಪ್ಪ. தன்னுடைய தோழனை கடிந்து கொண்டு பின்னர் ತನ್ನ ಸ್ನೇಹಿತನನ್ನ ಗದರಿಸಿದ ನಂತರ அந்த குற்றவாளி மரிக்க போகிற அந்த நேரத்தில் ಅಪರಾಧಿ ಸಾಯುವ ಸಮಯದಲ್ಲಿ இயேசுவை பார்த்து சொல்கிறான், ಯೇಸುವನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, நம்முடைய ராஜ்யத்துல வரும்போது என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்க ನಿನ್ನ ஆண்டவரே. ರಾಜ್ಯ ಬರುವಾಗ ನನ್ನನ್ನು ಸೇರಿಸಿಕೋ ದೇವರೇ. கற்பனையை உடைச்சவன், ಕಾವೊಂದು ಆಜ್ಞೆಯನ್ನು ಒಡೆದವನು, அநேகருக்கு தீங்கு இழைச்சவன், ಅನೇಕರಿಗೆ ಕೇಡು ಬಗೆದವನು, அநேகரை எடுத்து சாம்பலாக்கினவன், ಅನೇಕರನ್ನ ಸುಟ್ಟು ಬೂದಿ ಮಾಡಿದವನು, அநேகரை கொலையை செய்தவன், ಅನೇಕರನ್ನ ಕೊಂದವನು, அநேகரை பிள்ளையற்றவனாக்கினவன், ಅನೇಕರನ್ನ ಮಕ್ಕಳಿಲ್ಲದಂತೆ ಮಾಡಿದವನು, அநேகரை விதவையாக்கினவன். ಅನೇಕರನ್ನ ವಿಧವೆಯನ್ನಾಗಿಸಿದವನು. எனக்கு ஒண்ணு தெரியுது, ನನಗೊಂದು ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, நீங்க சிந்துற ரத்தம் பரிசுத்த ரத்தம், ನೀವು ಚೆಲ್ಲುವ ರಕ್ತ ಪವಿತ್ರ ರಕ್ತ. அந்த ரத்தம் எனக்கு போதும், ಆ ರಕ್ತ ನನಗೆ அது ಸಾಕು, என்ன அந்த ராஜ்யத்துல சேர்க்கிறதுக்கு போதும், ನನ್ನನ್ನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಿಸಲು ಸಾಕು. எனக்கு அந்த ராஜ்யம், எனக்கு உயிர் வேண்டாம், ನನಗೆ ಪ್ರಾಣ ಬೇಡ, எனக்கு சிலுவையில இருந்து இறங்க வேண்டாம், ಶಿಲುಬೆಯಿಂದ ಇಳಿಬೇಡಿ, எனக்கு கஷ்டத்துல இருந்து விடுதலை வேண்டாம், ರಕ್ತ ಬಿಡುಗಡೆ ಬೇಡ, கையில இருந்து ஆணி பிடுங்க வேண்டாம், ಕೈಯಿಂದ ಆಣಿ ಕೆಳೆಯಬೇಡ, கால்ல இருந்து ஆணி பிடுங்க வேண்டாம், ಕಾಲಿನಿಂದ ಆಣಿಯನ್ನು ತೆಗೆಯಬೇಡ. எனக்கு வேண்டியது உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு ನನಗೆ இடம். ನಿನ್ನ ರಾಜ್ಯದಲ್ಲಾಗಲಿ, எனக்கு உம்முடைய ராஜ்யத்துல ஒரு இடம். ನನಗೆ ನಿನ್ನ ರಾಜ್ಯ ಬೇಕು. இந்த சாயங்கால வேளையில ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲಿ
நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಪಾಪಿ ಆಗಿದ್ರು எவ்வளவு பெரிய துரோகியா இருந்தாலும் ಎಷ್ಟೇ சரி, ದೊಡ್ಡ ದ್ರೋಹಿ ಆಗಿದ್ರು என் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டு. ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಒಂದು நீ ಸ್ಥಳವಿದೆ. எத்தனை அக்கிரமமாய் வாழ்ந்தாலும் உண்டு, அவருடைய ராஜ்யத்தில் உனக்கு இடம் உண்டு. ಎಷ್ಟೇ ಅಕ್ರಮವಾಗಿ ಜೀವಿಸಿದರೂ ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸ್ಥಳವಿದೆ. அப்படிப்பட்ட எவரையும் சேர்த்து கொள்ளுகிற ஒரு இடத்திற்கு தான் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். ಅಂತಹ ಎಂತವರನ್ನು ಬೇಕಾದರೂ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ದೇವರು ರಾಜ್ಯವನ್ನು ಸಿದ್ಧತೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அதற்கு முன்னதாக மாதிரியாக, ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಮಾದರಿಯಾಗಿ, மற்றவர்களுக்கு முன்பாக சவாலாக, ಇತರರಿಗೆ ಮುಂಚೆ ಸವಾಲಾಗಿ, மற்றவர்களை நோக்கி பாருங்கள் என்று சொல்லத்தக்கதான ಮತ್ತು ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ನೋಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினேன். ಒಂದು ಗುಂಪನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದೆ. பரிசுத்த புருஷன் என்று சொன்னேன். ಪರಿಶುದ್ಧ ಪುರುಷನೆಂಬುದಾಗಿ என் ಹೇಳಿದೆ. வார்த்தையை காக்கிறவன் என்று சொன்னேன். ವಾಕ್ಯವನ್ನ ಕಾಯುವವನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. ஆனால் ಆದರೆ ಅವನಾದರೂ அநியாயம் செய்து விட்டான். ಅನ್ಯಾಯ ಮಾಡಿಬಿಟ್ಟ. அவன் சேர்த்து கொண்டவளும் அநியாயம் செய்து விட்டாளே. ಅವನು ಸೇರಿಸಿಕೊಂಡವನು ಅನ್ಯಾಯ ಮಾಡಿಬಿಟ್ಟನು. ஆண்டவருடைய ஏக்க துணியை மாத்திரம் இன்றைக்கு முதல் நாளில் நீங்கள் கேட்கும்படியாய் கேட்கிறேன். ದೇವರ ಆ ತವಕವನ್ನು ಮೊದಲು ದಿನ ಕೇಳುವಂತೆ ಬಿಡುತ್ತೇನೆ. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். ಎಲ್ಲರೂ ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. தேவன் நம்ம மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಳಿದು ಬಂದಿದ್ದಾರೆ. தன்னுடைய காயம், ತನ್ನ ಕಾಯ உள்ள கரங்களை காண்பித்தவராக எழும்பி வந்திருக்கிறார். ತನ್ನ ಕೈಗಳನ್ನು ತೋರಿಸುವವನಾಗಿ ಎದ್ದು ಬಂದಿದ್ದಾರೆ. ஏன் தெரியுமா ரத்த சிந்தனை? ಯಾಕೆ ರಕ್ತ ಚೆಲ್ಲಿದೆ ಗೊತ್ತಾ? இருளின் அதிகாரத்துல, ಅಂಧಕಾರದ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ, சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிறவளை என் குமா என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு சேர்க்கிறது தான்ப்பா. ಸೈತಾನನ ಆಡಳಿತದಲ್ಲಿರುವವರನ್ನ ನನ್ನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅಪ್ಪ. என் ராஜ்யத்தை இந்த உலகத்துல ஸ்தாபிக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே இல்லப்பா. ನನ್ನ ರಾಜ್ಯವನ್ನ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸ್ಥಾಪಿಸುವುದಕ್ಕೆ ಬೇರೆ ಮಾರ್ಗ ಇಲ್ಲಪ್ಪ. அந்த ரத்தத்தை சிந்தினதுனாலப்பா மழை உண்டாயிடுச்சு. ನನ್ನ ರಕ್ತವನ್ನ ಚೆಲ್ಲಿದ್ದರಿಂದಲೇ ಈ ರೀತಿ ಆಯ್ತಲ್ವಪ್ಪ. உன்னை ராஜ்யத்துல சேர்க்கிறது மாத்திரமல்ல, ಆ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த ராஜ்யத்தை இந்த பூமியில நிலைநாட்டுவதற்கு உன்னை தெரிந்து ಆ கொண்டிருக்கிறேன். ರಾಜ್ಯವನ್ನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳಿಸುವುದಕ್ಕೆ ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. நான் உன்னை நம்புறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ನಂಬುತ್ತೇನೆ. நீ பரிசுத்த புருஷன் என்று நம்புகிறேன். ಪರಿಶುದ್ಧ ಪುರುಷನೆಂದು ನಂಬುತ್ತೇನೆ. நீ பரிசுத்த புருஷன் வசமா இந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று நம்புகிறேன். ಪರಿಶುದ್ಧ ವಶವಾಗಿ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು இவன் ನಂಬುತ್ತೇನೆ. என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான், வார்த்தையை காத்து நடப்பான் என்று சொல்லுவான் என்று நான் நம்பினேன். ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆಂಬುದಾಗಿ ನಾನು ನಿನ್ನನ್ನು ನಂಬಿದ್ದೇನೆ. உன்னை கொண்டுதான் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறேன். ನಿನ್ನ ಮೂಲಕ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸುತ್ತೇನೆ. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நீ உண்மையாக ஜெபிப்பது உண்மையானால், ನಿನ್ನ ರಾಜ್ಯ ಬರಲಿ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು ரெண்டு ನಿಜವಾದರೆ, கரங்களையும் உயர்த்தி ಎರಡು ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ஆண்டவரே இந்த உணர்வை எங்களுக்கு தருவீராக. ದೇವರೇ ಗ್ರಹಿಕೆಯನ್ನು ನನಗೆ ಕೊಡು. வருகிற 2 நாட்களில் நாங்கள் அதை ஆழமாக புரிந்து கொள்ளும் போது, ಬರುವ 2 ದಿನ ಅದನ್ನು ಆಳವಾಗಿ ಅರ್ಥ ஒரு ಮಾಡಿಕೊಳ್ಳು. எதிர்பார்க்கிற ஜனமாக, ಒಂದು ಎದುರು ನೋಡುವ ಜನವಾಗಿ, ஒரு ராஜ்யத்தின் பிரஜையாக மாத்திரமல்ல, ರಾಜ್ಯದ ಪ್ರಜೆಯಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ஒரு ராஜ்யத்தை இந்த பூமியிலே காண்கிறதற்கு வாவல் கொண்ட ஒரு கூட்டமாக, ರಾಜ್ಯವನ್ನ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಕಾಣುವ ಅಪೇಕ್ಷೆ ಹೊಂದಿದ ಕೂಟವಾಗಿ நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். ನಾವು ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಲು ಬಂದಿದ್ದೇವೆ. இதற்கு உம்முடைய ரத்தத்தின் பலன் போதும். ಇದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ರಕ್ತದ ಬಲ ಸಾಕು. சத்துரு திரும்பி ஓடுவதற்கு உம்முடைய ரத்தத்தின் பலன் போதும். ವೈರಿ ತಿರುಗಿ ಓಡುವುದಕ್ಕೆ ರಕ್ತದ ಶಕ್ತಿ ಸಾಕು. அவர்கள் அவனை ಅವರು ಅವನನ್ನ ரத்தத்தினாலும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் ಕುರಿಮರಿಯ ರಕ್ತದಿಂದಲೂ தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் ತನ್ನ அல்லவா? ಸಾಕ್ಷಿಯ ವಾಕ್ಯದಿಂದ ஆட்டுக்குட்டியான ரத்தம் எங்களுக்கு போதும். ಕುರಿಮರಿಯ ರಕ್ತ ನಮಗೆ ಸಾಕು. சாத்தானை ஜெயிப்பதற்கு ஆட்டுக்குட்டியான ரத்தம் போதும். ಸೈತಾನನ ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ಕುರಿಮರಿಯ ರಕ್ತ ಸಾಕು. சாத்தான் மேல் வெற்றி கொள்வதற்கு ஆட்டுக்குட்டியான ரத்தம் போதும். ಸೈತಾನನ ಗೆಲ್ಲುವುದಕ್ಕೆ ಆಚೆ ಕುರಿಮರಿಯ ರಕ್ತ கூடவே எங்களுடைய சாட்சியின் வசனத்தை காத்துக் கொள்வதற்கு, ಜೊತೆಗೆ ಸಾಕ್ಷಿಯ ವಾಕ್ಯವನ್ನು ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ, எங்களை நம்புகிற ஆண்டவரை ஏமாற்ற மாட்டோம். ನನ್ನನ್ನು ನಂಬುವ ದೇವರನ್ನು எங்களை ಮೋಸಪಡಿಸುವುದಿಲ್ಲ. நம்புகிற ஆண்டவரை ஏமாற்ற மாட்டோம். ನನ್ನನ್ನು ನಂಬುವ ದೇವರನ್ನು ಮೋಸಪಡಿಸುವುದಿಲ್ಲ. எங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைகிறோம். ನನ್ನ ಆಸೆ ಆಕಾಂಕ್ಷೆಯನ್ನು ಸಿಲುಬೆಗೆ ಹಾಕುತ್ತೇವೆ. தேவையில்லாத எண்ணங்களை அறைகிறோம் ஆண்டவரே. ಬೇಡವಾದ ಯೋಚನೆಗಳನ್ನು ಹಾಕುತ್ತೇವೆ. எங்களை ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர்களாக மாற்றுவீராக. ನನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸುವನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸು. எல்லாரும் வாயை திறந்து சொல்ல, நம்முடைய ராஜ்யம் வருவதாக. ಎಲ್ಲ ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳ್ರಿ, ನಿಮ್ಮ ರಾಜ್ಯ நம்முடைய ಬರಲಿ. ராஜ்யம் வருவதாக. ನಿನ್ನ ರಾಜ್ಯ ಬರಲಿ. நம்முடைய ராஜ்யம் வருவதாக. ನಿನ್ನ ರಾಜ್ಯ ಬರಲಿ. நம்முடைய ராஜ்யம் வருவதாக. ನಿನ್ನ ರಾಜ್ಯ ಬರಲಿ. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கூட ಜೋರಾದ ಚಪ್ಪಾಳೆಯೊಟ್ಟಿಗೆ